गोपिका जीवनस्मरणं हर नमः पार्वतीपतये हर हर महादेव। श्री सद्गुरु स्वामिनः जय। श्री आंजनेय स्वामिनः जय। महीपतिस्त्वथ तत्कर्मगह्यं विचिन्तयन् आत्मकृतं सुदुर्मनाः अहो मया नीचमनार्यवत्कृतं निरागसित ब्रह्मणि गूढतेजसि ध्रुवं ततो मे कृतदेवहेलनादे दुरत्ययं व्यसनं नातिदीर्घादे ततस्तु कामं दुःखनिष्कृतायने यथा न कुर्यां पुनरेवमब्धा अद्यैव राज्यं बलवृद्धकोशं प्रकोपितब्रह्मकुलानलो मे दहत्वभद्रस्य पुनर्न मे भूते पापीयसीतिर्द्विजदेवगोभ्यः सचिन्तयन्नित्थमथाश्नो मुनेः सुतोक्तो निर्दिस्त्रक्षकाख्यः ससाधु मेनेन चिरेण तक्षकानलं प्रसक्तस्य विरक्तिकारणम् अथो विहाये ममं च लोकं विमर्शितौ हेयतया पुरस्तादे कृष्णाङ्घ्रिसेवामधिमन्यमानः उपाविशत्प्रायममद्यनद्यं यावैलसच्छ्री तुलसी विमिश्रे कृष्णाङ्घ्रिरेन्बभ्यधिकाम्बुनेत्री पुनातिलोकानुभयक्रसेचाने कस्तन्न सेवेतमरिष्यमाणः। परम धार्मिकர்களான பாண்டவர்களுக்கு பேரனானே பரீட்சித் ராஜன் கர்ப்பத்திலேயே பகவானால ரட்சிக்கப்பட்டு நல்ல பிராமணர்கள் நல்ல புத்திரிகளால வளர்க்கப்பட்டு காலத்துல உபநயனாதி சம்ஸ்காரங்கள் எல்லாம் நடந்து இராவதி அப்படிங்கிற பெண்ணை விவாகம் பண்ணிட்டார். ஜனமேஜயம் முதலிய குழந்தைகள் அடைந்தார். சோமயாகம் அஸ்வமேதம் முதலிய யாகங்கள் எல்லாம் நடத்தினார். யஜ்ஞம் உயர்ந்த தர்மம். ஸ்ரேஷ்டதமாய கர்மண இத்யாஹ யஜ்ஞோ ஹி ஸ்ரேஷ்டதமம் கர்ம. வேதம் சொன்ன காரியங்களுக்கு தான் கர்மான்னு பேர். தமிழ்ல கடமைன்னு சொல்றா. ஆபீஸ்க்கு போறது என் கடமை சார், குடும்பம் நடத்துறது என் கடமை சார், குழந்தைகளை படிக்க வைக்கிறது என் கடமை, ஒரு வீடு வாங்குறது என் கடமை. இப்படி லௌகீக வியாபாரங்களை என்னுடைய கர்மா என்னுடைய கடமைன்னு சொல்றா. வேதம் என்ன சொல்லியிருக்கோ அதை செய்யறதுக்கு தான் கர்மான்னு பேர். இதற்கெல்லாம் அகர்மான்னு பேர். வேதத்துல சொல்லல, ஏதோ அவளுக்கு செய்ய வேண்டியது செஞ்சுட்டு இருக்காள், இல்ல சும்மா இருக்காளானால் அகர்மான்னு பேர். வேத நிஷித்தமான காரியங்களுக்கு விகர்மான்னு பேர். கர்மா கர்ம விகர்மேதி வேதவாதோ நலௌகிகா அப்படின்னு ஏகாதச ஸ்கந்தத்துல இதே பாகவதத்திலையும் வேதம் சொன்ன கர்மாதான் கர்மா, பாக்கி எல்லாம் லௌகீகம். லௌகீக கர்மாக்கள் அப்படின்னு கொஞ்ச நாளா சொல்லிட்டு இருக்கா சில தலைமுறையா. வேதம் சொன்ன கர்மாக்கு இல்லாத அந்நியதா சொல்லணுமே ஒரு அடையாளப்படுத்திங்கிறதுக்காக லௌகீக கர்மான்னு சொல்றா. ஒண்ணுமே செய்யாம இருக்கிறதுக்கு அகர்மான்னு பேரு. நிஷித்தமான காரியங்களை வேதத்துக்கும் ஸ்ருதிக்கும் பகவானுக்கும் வேண்டாத காரியங்களை செய்யறதுக்கு விகர்மான்னு பேர். வேதோக்தமான கர்மால வேதத்துல பல கர்மாக்கள் சொல்லியிருக்கு. பல கர்மாக்கள் சொல்லியிருக்கு. அந்த உயர்ந்த கர்மா எதுனால் இங்கதான் எல்லாத்தையும் விட உயர்ந்த கர்மான்னு சொல்லியிருக்கு. சிரேஷ்டம் சிரேஷ்டதரம் சிரேஷ்டதமம். வேதமே போய் சிரேஷ்டதமாய கர்ம நைத்யாஹ உயர்ந்த இதற்கு மேல இல்லைன்னு உயர்ந்த ஒரு கர்மாவை பத்தி சொல்லணுமா? வேதம் சொன்ன கர்மாவேனது
அது என்ன அப்படிங்கிற கேள்விக்கு அதுவே பதில் சொன்னது யஜ்ஞோ ஹி ஸ்ரேஷ்டதமம் கர்மா. யஜ்ஞம் தான் எல்லாத்தையும் விட சிரேஷ்டதமமான கர்மா அப்படின்னு வேதம் சொன்ன கர்மாக்கள்லயே வேதம் சொன்ன யஜ்ஞம் தான் உயர்ந்ததுன்னு வேதமே தீர்மானம் பண்ணி கொடுத்துருக்கு. அதுதான் கீதையிலையும் பகவான் யஜ்ஞே சர்வம் பிரதிஷ்டிதம் அப்படின்னு சொல்றார். லோக நடப்பு இகலோகம் பரலோகம் எல்லாமே யஜ்ஞத்துல அடங்கி இருக்கு அப்படின்னு சொல்றார். அந்த அஸ்வமேதாதி யஜ்ஞங்கள்லாம் நடத்தினாலும் இந்த பரீட்சித்ராஜன் லோகக்ஷேமார்த்தமாக எல்லாம் நடத்தி 32 வயசுல கலியை நிகிரகம் பண்ணார். நேற்றைய தினம் இந்த விஷயங்களை சொன்னோம். கலியை ஒடுக்கினார். நீ இங்க வரக்கூடாது, நவர்த்திதவ்யம் தத தர்ம பந்தோ, ஏ அதர்ம பந்தோ, நீ நல்ல காரியம் பண்றவாள்கிட்ட நீ வரக்கூடாது, வேத பாராயணம் நடக்கிற இடத்துல நீ வரக்கூடாது, பகவான் எங்கெங்கெல்லாம் கோவில் கொண்டு இருக்காரோ அந்த கஷேத்திரங்களுக்கு நீ வரக்கூடாது, கங்கை முதலிய தீர்த்தக்கரை கிட்ட நீ வரக்கூடாது, புண்ணிய தீர்த்தங்கள் அக்ரஹாரங்கள் கஷேத்திரங்கள் யஜ்ஞம் நடக்கிற இடங்கள் பகவானுடைய மூர்த்தங்கள் இருக்கிற இடங்கள் இது மாதிரி பகவத் குணம் இந்த இடங்களுக்கெல்லாம் நாம சங்கீர்த்தனம் இந்த நடக்கிற இடங்கள்ல எல்லாம் நீ உன்னுடைய பாதை இருக்கக்கூடாதுன்னு கண்டிச்சு அப்புறம் கலியே நான் எங்க இருக்கணும்னு நீங்களே சொல்லுங்கோ அப்படின்னு சொன்னதுனால நீ தியூதம் வாரம் ஸ்திரிய சூனாகா நேற்றைய தினம் இந்த விஷயங்கள்லாம் சொன்னோம். அப்புறம் புனஷ்ட யாச்சமானாய் திரும்ப அவர் கேட்டுன்றதுனால சொன்னத்துல இரு அப்படின்னு சொன்னார்னு சொன்னோம். பரீட்சித்ராஜன் சொன்னார், அவரும் சரின்னு சொன்னதுனால சன்னியாசிகள் சொன்னதை தொடமாட்டார். பெரும்பாலும் சொன்ன பூஷணமோ சொன்னதையும் அங்க ஐயாலும் தொடர்றதில்லை. பகவானுக்கு ஆபரணமா சாத்துறதுல தோஷம் கிடையாது. கிரகஸ்தனுக்கு பூஷணமா சொல்லியிருக்கு, அது தூஷணம் இல்லை. கிரகஸ்தன் அவசியம் போட்டுக்கணும், ஒரு கண்ணை பூஷணம் போட்டுக்கணும், கையில ஒரு பவித்திரமாவது போட்டுக்கணும். அது அவனுக்கு பூஷணம். கிரகஸ்தனுக்கு தோஷம் கிடையாது. சன்னியாசிகள்ல மடாதிபதிகளுக்கு விதிவிலக்கு சிலது உண்டு. ஏன்னா ராஜகுருக்களாவா இருக்கிறதுனால அவள் சிங்ககிரி பெரியவாள்னா இப்ப மைசூர் சமஸ்தானத்துக்கு ராஜகுருவாக பிரகாசிக்கலாம். நம்ம காஞ்சி மடமும் காஷ்மீர் முதலிய ராஜ குடும்பங்களுக்கு குருவாக பிரகாசிக்கிறார். அதனால நேபாளம் காஷ்மீரம் இந்த ராஜாக்கள்லாம் நம்ம காஞ்சி பீடங்கள்ல வாழ ஆசிரியத்திருந்தா. அதனால சமயங்கள்ல அவ சொர்ணகரிடம் சாத்திக்கிறதும் ஆபரணங்கள் நவராத்திரி புண்ணிய காலங்கள்ல சாத்திக்கிறதோ அதுவும் பூஷணம் தான். அது அம்பாளுடைய ஸ்வரூபமா நம்ம பாவிக்க வேண்டியது. வெறுநாள்ல பார்த்தோம்னா அவ சாமான்யமா தானே இருக்கா, ரொம்ப சாதாரணமா இருக்கால், சொல்றமே எதுவும் தொடர்றதில்லை, அப்படிதான் இருக்கா. சன்னியாசிகள் அதை தொடக்கூடாது, என்ன கடி இருக்கான் அப்படிங்கிறது இந்த விஷயம் மூலமாக. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த ராஜா கலியெல்லாம் முடிவிட்டு தன் ராஜ்யத்துக்கு வந்துட்டார். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு வேட்டையாட வந்தார். வேட்டையாடுறதுங்கிறதும் ராஜ தர்மம் தான். அப்பப்ப வேட்டை பயிற்சி பண்றதுங்கிறதும் ராஜ தர்மம் தான். ஏகதாதனுருத்யம்யே விசரன் மிருகயாம் வனே மிருகானுகதஹ ஸ்ரந்தஹ க்ஷுதிதஸ்த்ரிஷிதோபிஷம். ஒரு சமயம் அவர் வேட்டையாட வந்த இடத்துல ஒரு மான், மிருகம்னு சொன்னா சாதாரண மிருகத்தையும் குறிக்கும். மிருகம்ங்கிற சப்தத்துக்கு மானும் விசேஷ அர்த்தம் உண்டு. மிருகாட்சி அப்படின்னு அம்பாளுக்கு கூட பேர் உண்டு. அதுபோல ஒரு மிருகத்தையோ மானையோ வேட்டையாடிட்டு அதை லட்சியம் வச்சுன்னு வந்தவர் தூரம் வந்துட்டார். அதை குடிக்க முடியல. தன் பரிவாரங்களையும் விட்டுட்டு தனியா வேட்டையில வேகத்துல வந்ததுனால ரொம்ப சாந்தனா ஆயிட்டா. அதுவும் மறைஞ்சு போயிடுது. கண்ணை விட்டு ரொம்ப பசி விட்டு தாகம் ஏற்பட்டு ஜலாசயமச்சக்ஷானஹ. பக்கத்துல ஏதாவது தீர்த்தம் இருக்கா, நதியோ ஓடையோ ஏரியோ ஏதாவது இருக்கான்னு பார்த்தா ஒன்றும் காணும். பிரவிவேசதம் ஆசிரமம். ஒரே ஒரு குடில் மாத்திரம் கண்ணுக்கு தெரிஞ்சது. நேராக வந்தா ததரிச முனிமாசீனம் சாந்தம் மேதலோச்சனம். இந்த ஆசிரமத்திலையும் பெருசா யாரும் இல்லை. ஒரே ஒரு முனி மாத்திரம் ஆசிரம வாசல்ல, அந்த குடிசையினுடைய வாசல்ல ஒரு திண்ணே அதுல உட்கார்ந்து இருக்கார். கண்ண மூடின்னு இருக்கார். சாந்தமாக இருக்கார். பகவான் தியானம் பண்ணிட்டு இருக்கார். சாந்தம் மீதலோச்சனம். தியானத்துல முழுக்க கண்ணமும் முடிக்க மாட்டால், கண்ணை பெருசாலும் திறக்க மாட்டார். எனக்கு திறந்துட்டா வெளி வியாபாரங்கள் பிடிச்சிடும். இந்த இந்திரியங்கள்
விட்டுட்டோமானால் விஷயத்தை போய் கிரகிக்க யத்தனம் பண்ணும். காதை போற போக்குல விட்டுட்டோமானா எதையாவது கேட்டு வரும். அது வாய் போற போக்குல விட்டோமானா எதையாவது பேசும். கண்ணை பேசாம திறந்து விட்டோமானா அது எதையாவது பேசும். எல்லாத்துக்கும் ஒரு கட்டுப்பாடு வேணும். பெரும்பாலும் இந்திரியங்கள் விஷயங்களை பிடிக்க ஏற்கனவே ரொம்ப ஆக்கிரகமா இருக்கு. அது எது போல என்ன மகாபாரதத்துல பூனை எலிய பிடிக்க எப்படி காத்துட்டு இருக்கோ அது போல என்ன ஒரு எலி இங்கேயும் ஓடிட்டு இருந்தது. பூனையும் இருக்கானா சோம இருக்கும் பூனை. ஆனா எலி எப்ப வரும்னு அதே தியானமா இருந்துட்டு இருக்கும். அது இந்த பக்கம் பாயிற காலத்துல அதுக்கு மேல பல மடங்கு பாக்கி போய் குறவலையை பிடிக்கும். அதுபோல இந்திரியங்கள் ஏற்கனவே விஷயத்துக்கு ஆக்கிரகமா இருந்துட்டு இருக்கு. விஷயங்களும் முந்தியெல்லாம் தேடி போனாதான் இப்ப எல்லாம் கைக்குள்ள அடக்கமா ஆயிடுது. ஒரு செல்போனுக்குள்ள எல்லா விஷயங்களும் என்ன வேணுமோ சகலமானது சமையல்ல இருந்து ஆரம்பிச்சு டிவில இருந்து ஆரம்பிச்சு எல்லாம் கையிலேயே தெரியறது. கண்ணோ திறந்தே வச்சிருக்கு. விஷயத்தையோ கிரகிக்கிறதுக்கோ இந்திரியங்களோ வேகமா இருக்கு. கட்டுப்படுத்துற சக்தியும் இல்லை, தியான சாமர்த்தியமும் கிடையாது. ரொம்ப பரிதாபம். இன்னைக்கு இருக்கிற ஜனங்களுடைய நிலை ரொம்ப பரிதாபம். பேசக்கூடாது, இப்ப கொஞ்ச நாள் பேசாம இருக்கணும்னு சொன்னா வாக்கை கட்டுப்படுத்துற சக்தி இல்லை. இந்த கண்ட்ரோல் சுவிட்ச் போயிடுது. யாருமே இல்லைன்னாதான் விசிரமம் இருக்கா. அதுலயும் சில பேர் தானே பேசிட்டே சமயம் வீட்டுக்குள்ள போறதும் வெளியில வரணும், தனக்கு தானே பேசிட்டு இருக்கா. அந்த கண்ட்ரோல் சுவிட்ச் போயிடுது. சில ஆண்கள்ல சுவிட்ச் போர்டுல அந்த சுவிட்ச் ஆளுக்கும் போகாது, ஆஃபுக்கும் போகாது, கண்ட்ரோல் இல்லாத போயிடும். வீணா போன சுவிட்ச் அது எப்ப பார்த்தாலும் அது வேலை செஞ்சுட்டு இருக்கா போல இந்திரியங்கள் அப்படி ஆயிடுறது. பேசிட்டே காய்ச்சலுக்கு நிறுத்து அப்படின்னா பட்டு நிறுத்த தெரியும். ஒரு சுவிட்ச் அரைச்சா எப்படி நிறுத்துறதோ அது போல லைட் அணைஞ்சு விடும். ஃபேன் அணைய கொஞ்ச நேரம் ஆகும். அது மாதிரி இருக்கு. நிறுத்துன்னு சொன்னா சில பேர் பேசுறது நிறுத்த இந்த ஃபேன் சுத்துறதுக்கு எவ்வளவு நாள் நிற்கமோ அவ்வளவு நேரம் ஆகும். ஏன்னா அவ்வளவு கட்டுப்பாடு இல்லாத விட்டுட்டா. கட்டுப்படுத்தி அபியாசம் இருந்தாதான் சட்டுன்னு நிறுத்த முடியும். கட்டுப்பாடு இல்லாத விட்டுட்டே இருக்கோமானா என்ன ஆகும்? நிச்சயம் இந்த இந்திரியங்கள் ஒரு நாளும் சாந்திக்கோ பாரமார்த்திகத்துக்கோ உபகாரம் பண்ண போறது இல்லை. ஒரு நாள் உபகாரம் பண்ணாது. இந்த ஜீவனை கொண்டு அதை பாதாளத்துல தள்ளுறதுக்கு தான் இது காத்துன்னு இருக்கு. அதனால ஜாகரூகனா இருக்க இந்திரியங்களை கட்டுப்படுத்துறதுல அதுக்காக தான் ஏகாதசாதி விரதங்கள்லாம் வச்சிருக்கான். இப்ப பார்த்தாலும் சாப்பிட்டுட்டே இருந்தாங்கன்னா நாக்குக்கு இதே பழக்கம்னு ஆகிடும். அதனால ஒரு நாள் ஏகாதசி விரதம் எது, சிரவண விரதம் எது, பிரதோஷ விரதம் எது, இப்படி ஏதாவது வச்சிருக்கிறது அந்த இந்திரியத்தை ஆஃப் பண்ணணும். இல்லைன்னா கண்ட்ரோல் இல்லாத போயிடும். அப்புறம் எங்க வேணாலும் சாப்பிடணும்னு சங்கல்பிச்சுட்டாங்கன்னா எதை வேணாலும் சாப்பிடலாம், எங்க வேணாலும் சாப்பிடலாம். அதுக்கப்புறம் எங்க வேணாலும் போய் முடிச்சிடும். அது இந்திரியம் கொண்டு போனா அது வேகம் கட்டுப்படாது கொண்டு போச்சானா விஷயம் வியாதிக்கு தான் கொண்டு போன. கட்டுப்படாத இந்திரியம் இருக்கே அது கண்ணு ரொம்ப பாதுட்டு இருந்ததுதானே உடனே நேத்த ரோகம் வந்துடும். காது ரொம்ப இந்த மிஷின்லாம் வச்சுட்டு கேட்டுட்டு இருந்தாங்கன்னா அப்புறம் கொஞ்ச நாள் செவிட்டு மிஷின், அப்புறம் அது உபயோகம் இல்லைன்னு ஆயிடும். வாய் பேசிட்டே இருந்ததுதானா எல்லாம் பார்ட்ஸ் தான். ஆர்கனெல்லாம் பார்ட்ஸ் தான். அதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. அந்த அளவுக்கு தான் அது உபயோகப்படும். ஒரு பல்புன்னு சொன்னா ஒரு சுவிட்சுன்னு சொன்னா 10,000 போட்டு அணைக்கலாம் அப்படின்னு இந்த டப்பாலேயே போட்டுருக்குன்னு சொல்றான். ஒரு 10,000 போட்டு அணைக்கலாம், 5,000 போட்டு அணைக்கலாம். இவ ஒரு நாள்லயே அந்த 5,000 போட்டு அணைக்கலாம், 10 வருஷத்துலயே 5,000 போட்டு அணைக்கலாம். இவனோட சாமர்த்தியத்துல தானே இருக்கு. அது போல இந்திரியங்களும் ஒரு பார்ட்ஸ் தான். இவ்வளவுதான் உபயோகப்படும்னு இருக்கு. அதை ஜாக்கிரதையா உபயோகப்படுத்தணும். அது ஒரு நல்ல விஷயத்துக்கு உபயோகப்படுத்தணும். கண்ணை திறந்துட்டா விஷயங்களுக்கு போயிடும், கண்ணை மூடிட்டா தூக்கத்துக்கு போயிடும். மனசு என்ன பண்ணும், எதையாவது ஒண்ணு பிடிச்சிக்கணும், இல்லைன்னா தூக்கி போயிடும். அதனால ஞானத்துல இருக்கிறவாள் என்ன பண்ணுவாள், அப்படியா அர்த்தோன்மீதமாக இருப்பாள். அரை கண் அப்படி மூடி இருக்கும், அரை கண்ணு திறந்து இருக்கும். தியானம் பண்ற புத்தர் படமோ இல்லை கிருஷ்ணருடைய படமே சமயத்துல சில படங்கள்லாம் பார்த்தோமானா மகன்களுடைய படங்கள்லாம் பார்த்தா ஒரு அரைக்கண் திறந்து இருக்கும், அரைக்கண் மூடி இருக்கும். சாந்தம் மீனிதலோச்சனம் அது போல இருக்காரா இந்த மகர்ஷி. பிரதியுத்தேந்திரிய பிராண மனோபுத்தி முபாரதம் ஸ்தானத்ரயாத் பரம் பிராப்தம் பிரம்மபூதம் அவிக்ரியம். 3 நிலை தாண்டி 4வது நிலையில இருக்கா. இந்த ரிஷியை பத்தி சொல்றாங்க. ஸ்தானத்ரயாத் பரம் பிராப்தம் 3 நிலையை தாண்டிட்டாராம், 4வது நிலையில இருக்கா. பிரம்மபூதம் அவிக்ரியம். முதல்ல 3 நிலைன்னா என்னங்கிறது தெரியும், 4வது நிலை நமக்கு தெரியாது. 3 நிலை பரிச்சயம் உண்டு. அந்த 3 நிலை என்னன்னா இப்ப விழிச்சு இருக்கிறதுங்கிறது ஒரு நிலை. இதற்கு ஜாகிரத அவஸ்தைன்னு பேர். அப்புறம் கண்ணை மூடிட்டோமானா தூங்குற காலத்துல சொப்பனம், அது ஒரு அவஸ்தை, சொப்பனாவஸ்தைன்னு பேர்.
மூணாவது என்னன்னா வீழ்ச்சின்றும் இல்லை சொப்பனமும் காணல ஆழ்ந்த நிதிரை, அதற்கு சுசுப்தின்னு பேர். ஆனா அது ஒரு நிலைதான், அது தெரியல நமக்கு, தூங்குறதே தெரியலன்னா கூட தூங்கி எழுதுனதும் தெரியறது, நான் ரொம்ப ஆழ்ந்து தூங்கினேன் அப்படிங்கிறான். அப்போ ஒரு நிலையில இருந்திருக்கான்னு முன்னையோ பின்னையோ தெரியறதுனால அப்ப அது ஒரு நிலை. இதுதான் 3 நிலை. உலகம் முழுக்க இந்த 3க்குள்ளதான் சுத்தி சுத்தி வரா. ஒன்னும் விழிச்சுட்டு இருக்கா, இல்லைன்னா சொப்பனத்துல இருக்கா, இல்லைன்னா சுசுப்தி நிலைக்கு போயிடுறா. உலகம் முழுக்க எல்லாருமே ஒண்ணு விழிச்சுட்டு இருக்கிறது, இல்லைன்னா கண்ணை மூடினா கனவு, இல்லைன்னா தூங்கி போயிடும். ஆனா கண்ணை திறந்துட்டு சில பேர் கனவு கண்ணுன்னு இருக்கா. கனவு திறந்துட்டு சில சைக்கிள்ல போயிட்டே பெரிய புல்லட்ல போறா போல கனவு கண்ணுட்டு போவான். சாதாரண மாருதி காரில் போறதையே BMW போறா போல கனவு கண்ணுட்டு போவான். அதெல்லாம் ரொம்ப அதி. அதுக்கப்புறம் அந்த அடுத்த படி அது. விழிச்சுட்டு இருக்கிறதையே கனவு காண்றதுங்கிறது ஒரு நிலை. இல்லாததை காண்றதுக்கு தான் கனவுன்னு பேர். பிரத்யட்சத்துல இல்லை, ஆனா ஒரு காட்சி தெரியும், அதற்கு கனவுன்னு பேரு. ஆனா இவாளுடைய நிலை என்னன்னா இந்த 3 தாண்டி 4வது நிலையா. 3 தாண்ட முடியாது. நான் விளையாட்டு சொல்லிட்டே கேட்டுட்டோம், புரிஞ்சா போல இருக்கும். ஆனா 3க்குள்ளதான் உலகம் முழுக்க இருந்தாங்க. நம்ம விழிச்சுட்டு இருக்கணும், இல்லைன்னா தூங்கணும், இல்லைன்னா கனவு காண்ணுன்னு இருக்கேன். இந்த 3 தாண்டி 4வது நிலைக்கு போறதுதான் இந்த மகரிஷிகளோட நிலை. ஸ்தானத்ரயாத் பரம் பிராப்தம் பிரம்மபூதம் அவிக்ரியம். இது பொய்யான விஷயமா? பொய்யான விஷயமானா தூங்கிவிட்டாலானால் பொய். கண்ணை மூடிட்டு இருக்கா, தூங்கல்ல, அதனால சுசுப்தியும் இல்லை. கண்ணை திறந்தது இல்லை, அதனால ஜாகிரத அவஸ்தையும் இல்லை. பகவான தியானம் பண்ணிட்டு இருக்கா, அப்போ சொப்பன அவஸ்தையா இருக்குமோ? கண்ணை மூடிட்டு இருக்கிறதுனால ஒரு கால் தூங்கி இருப்பாள், ஒரு நாள் தூங்கல, எதையோ பார்த்துட்டு இருக்கா, கண்ணை மூடிட்டு பார்த்துட்டு இருக்கா. ஒரு கால் கண்ணை பிடிச்சுட்டு இருந்தாலானா ஜாகிரத அவஸ்தைன்னு சொல்லலாம், கண்ணை மூடிட்டாலானா சொப்பனாவஸ்தைன்னு சொல்லலாம். அரக்கன் திறந்திருக்கு. ஒரு கால் இல்லாததை காண்றாளோ அப்படின்னா சத்தியமான வஸ்துவை காண்றா, அதனால இது சொப்பனமும் இல்லை. சொப்பனங்கிறது இல்லாத வஸ்துவை காண்றதுன்னு பேரு. இல்லாத வஸ்துவை காண்றாருன்னா சொப்பனம்னு சொல்லலாமே தவிர தியானத்தை சொப்பனம்னு சொல்ல முடியாது. அதனால சொப்பனமும் இல்லை, வீழ்ச்சியும் இல்லை, கனவும் காணல, தூங்கியும் போயிடல. ஸ்தானத்ரயாத் பரம் பிராப்தம். அது மாதிரி ஒண்ணு இருக்குமா அப்படின்னா அதுதான் குருவாயிருப்பார். ஆனீலக்ஷ்ணகேசம் ஜ்வலிதமகர சத்குண்டலம் மந்தஹாசே ஸ்யந்தார்த்ரம் கௌஸ்துபஸ்ரீ பரிகதவனமாலூருஹாராபி ராமம் ஸ்ரீவத்சாங்கம் சுபாவம் மிருதுல சதுதரம் காஞ்சனச்சாயசேலம் சாருஸ்னிக்தோர்மம்போருக லலிதபதம் பவயேகம் பவந்தம். நாராயணியத்துல பின்னாடி 90 தசகத்துக்கு மேல தன்னோட குருவாயூரப்பனுக்கும் தனக்கும் உள்ளதான அனுபவங்களே அதிகமாக சொல்றார். அதுல சொல்றான், குருவாயூரப்பா நான் துருவச்சரித்திரம், பிரகலாத சரித்திரம், அம்பரீஷ சரித்திரம்னு ஏதோ கதைகள் வெளியில சொல்லிட்டு இருந்தேன். ஆனா மனசுக்குள்ள எனக்கு என்ன நினைப்புனால் உன் நினைப்பு தான். எப்பொழுதும் உன்னை நினைச்சதே தான் இது அத்தனையும் சொன்னேன். நான் எப்படி பாவனை பண்றேன் ஒண்ணு அப்படின்னா ஆனீலக்ஷ்ணகேசம், சுருள் சுருளான கேச பாரங்கள். யசோதை அம்மா எவ்வளவோ முயற்சி பண்ணி தலையெல்லாம் வாரி கொண்ட போட்டு மயில்பீடி எல்லாம் சேர்த்து அழகா கொண்ட போட்டு விட்டா கூட கொஞ்சம் நாழியில அது அடங்க மறுக்க, உன்னை போலயே அதுவும் அடங்க மாட்டேங்கிறது. சில கேசங்கள்லாம் முன்னெத்திய சுருள் சுருளா மறைக்கிறது. அது ரொம்ப அழகா இருக்கு. ஆனீலக்ஷ்ணகேசம், பௌர்ணமி சந்திரன் போன்றா இருக்கு உன்னுடைய முகம். கரு மேகம் போல நீங்க பிரகாசிக்கிறேன். அதுல ஒரு மின்னல் போல காதுல ஜோதிர்மயமான மகர குண்டலம், ஜ்வலித மகர சத்குண்டலம் மந்தஹாசே ஸ்யந்தார்த்ரம் கௌஸ்துபஸ்ரீ பரிகதவனமாலூர் ஹராபி ராமம். விரிந்ததான நெத்தியும் ஊர்துமயமான கஸ்தூரி திலகமும் காது பர்யந்தம் நீண்டதான கருங்கலின் கடாட்சமும்
அழகா சற்று உயர தூக்கப்பட்டதான மூக்கும், கோவ பழம் போன்ற சிறந்ததான உதடும், கண்ணாடி போதுத்த கண்ணங்களும், சுரசுந்தரனாய் நீலமேக சியாமலனாய் கோமலனாய் சங்கம் போன்றதான கண்டமும், விரிந்ததான மார்பும், தீர்க்கமான கைகளும், அதுல ஒரு கையில சங்கம், ஒரு கையில சக்கரம், ஒரு கையில கௌமோதகிங்கிற கதை, ஒரு கையில கஜேந்திரம் கொடுத்ததான பத்மம், காஞ்சி மூப்புரம், மார்பல சிவசங்கர மச்சம், முக்தா ஹாரம், வைஜெயந்தி ஹாரம், மந்தார மாலை, துளசி தாம, ரத்னமயமான தொல்வலைகள், சொர்ணமயமான கங்கணம், நவரத்ன கச்சிதமான அங்குலீயகம், திவ்ய பீதாம்பரம், வர்த்துலாகாரமான நாபி, பிரம்மஜனகமான நாபி, லக்ஷ்மி நிவாசஸ்தலமான நக்ஷ பிரதேசம், குறுகியதான இடுப்பு, அழகான பீதாம்பரம், மங்களமான ஜானு, அழகானதான ஊரு, பவித்திர சரணம், கங்கா ஜனகமான சரணம், யோகி தேயமான சரணம், லட்சுமி மகாலட்சுமி எப்போதும் மடியில வச்சிருந்து கங்கநாயகி வருடி விடுறதான சரணம், பக்த வத்சலன், அநாத ரட்சகன், ஆபத் பாந்தவன், தீர சரண்யன். நான் இப்படியே உன்னை தியானம் பண்ணிட்டேதான் நாராயணன் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பாவயேகம் பவந்தம் நானீல ஸ்லக்ஷகேசம் ஜ்வலித மகர சத்குண்டலம் மந்தஹாசே ஸ்யந்தார்த்ரம் கௌஸ்துபஸ்ரீ பரிகதவனமாலோரு ஹாராபி ராமம் ஸ்ரீவத்சங்கம் சுபாகும் மிருதுல சதுதரம். பெரிய தொந்தியும் இல்லையா குருவாயூரப்பனுக்கு? கணபதி போல, லம்போதரர் போல பெரிய தொந்தியும் இல்லையா? ஒட்ட ஒட்ட இருக்கிற வயலும் இல்லையா? லேசா புச்சினா போல இருக்கிற அழகான மிருதுல சின்ன சின்ன மடிப்புகளோட இருக்கிற மிருதுல சதுதரம். நீலமேகம் போல இருக்கிற பகவானுக்கு பட்டு பீதாம்பரம், காஞ்சனச்சாய சேலம். சாரு சாருன்னா அழகுன்னு அர்த்தம். சாரு ஸ்னிக்தோர்மம்போருகம்னா மேகம், ஜலத்தை எப்போதும் தாங்கிட்டு இருக்கிற மேகம். அந்த மேகங்களையும் சிலது லேசான ஜலத்தை தாங்கிட்டு தூரல் மாதிரி தூக்கிட்டு போயிடும், பன்னீர் கழிச்சா கூட தூக்கிட்டு போயிடும். சில மேகங்கள் அவ்வளவு ஜலத்தை குடிச்சுட்டு எப்படா கொட்டலாம்னு காத்துன்னு இருக்கும், கொட்டினா ஊரே குளமா போயிடும். அது மாதிரி சமயத்துல காலத்துல பெய்யறதே காலமேகம்னு பெய்யறதற்கு காலமேக பெருமாள் அப்படின்னு கூட பெருமாளுக்கு பேரு. அப்படி ஜலத்தை குடிச்சுட்டு இருக்கிற அழகான மேகம் ஆகாசத்துல திரண்டுது. அந்த மேகம்னாலே கண்டு குளிர ஆரம்பிச்சோம். ஊட்டிக்கே போக வேண்டாம், கொடைக்கானல் போக வேண்டாம், இமாச்சல் மாதிரி ஆயிடும். சமயத்துல எப்பயாவது ஒரு தடவை பார்க்கலாம் ஆயுசுல. மேகங்கள் இருந்துதான் இருக்கு ஆகாசத்துல நிறைய. ஆனா இந்த மேகம் எப்பயாவது ஒரு தடவை தான் திரளும். அப்படி திரண்டுதானால் கீழே எல்லாருடைய பாமரனுடைய உள்ளத்தையும் குளிர பண்ணிட்டு குட்டு குட்டுன்னு மழையை கொட்டுறதுக்கு முன்னாடியே அந்த மேகம் ஒரு ஆனந்தத்தை கொடுக்குமே. அது போல இருக்கிற அந்த மேகம் போல நிறமான் வர்ணமான் உருவாயிருப்பார். சாரு ஸ்னிக்தோர்மம்போருக லலித பதம், அழகா சேர்த்து வச்சதான 2 பாதங்கள். பாவயேகம் பவந்தம், இப்படி கேசாதி பாதங்கள் உருவாயிருப்பார். சுருளான கேசங்கள் கீழே பாதம். இப்படி கேசத்திலேருந்து பாத பர்யந்தம் மாடியில் ஸ்ரக்ஷ கேசம்னு ஆரம்பிச்சு லலித பதம் அழகான பாத பர்யந்தம் நான் எப்போதும் தியானம் பண்ணிட்டு இருக்கேன். பவயேகம் பவந்தம் நான் எப்போதும் தியானம் பண்ணிட்டு இருக்கேன். குருவாயூரப்பாவும் சரணத்தை தான் நம்பியிருக்கேன்னு ஆரம்பத்திலேயே சொல்றார். ஆலம்பே நலாம்புஜ விதிவனம் மூர்த்தியும் தவறத்திச்சிவம். உன் சரணத்தை தவிர எனக்கு ஏற்பட்டிருக்கிற குறையை போக்குறதுக்கு 3 லோகம் போனாலும் அந்நிய உபாயம் இல்லை. உபாயிருப்பா உன் காலையே குடிச்சுக்கிறேன், என்னுடைய ஆர்த்தியே இந்த மூர்த்தி தான் போக்கும் அப்படின்னு ஆரம்பிக்கிறதையும் இங்கே முடிவுலையும் போய் சொல்லால் பவயேகம் பவந்தம். இப்படி குருவாயூரப்பனை தியானம் பண்றதுக்கே இது பொய் இல்லை, இது சத்தியம். சத்தியமான வஸ்துவ தியானம் பண்றதுனால அது சொப்பனம்னு சொல்ல முடியாது. இல்லாத எதையாவது ஒன்ன பார்க்கிறோம், இல்லாத எதையாவது ஒரு பொருளை தேடணும்னா சொப்பனம்னு சொல்லலாம். கண்ணும் மூடி இருக்கு, பார்க்கறதுக்கு வழி இல்லை,
பார்க்காததெல்லாம் பார்க்கறான். இதெல்லாம் வேணா சொப்பனம்னு சொல்ல முடியுமே தவிர உண்மையான வஸ்துவை பார்க்கறதே அது சொப்பனமா ஆகாது. அது சொப்பனத்தோட அது சேராது. வீழ்ச்சியும் இல்லாதனாலே ஜாகிரத அவஸ்தையும் இல்லை, சொப்பனமும் இல்லை, தூங்கியும் போயிடல. எதையோ ஒண்ணு பார்த்துட்டு இருக்கானோ, தூங்கிறவன் எப்படி பார்ப்பான்? சுசுப்தியில எதையோ ஒண்ணு பார்த்துட்டு இருக்கிறதுனாலே அவன் தூங்கவும் இல்லை. இந்த நிலையில இருக்காம நம்ம மகரிஷி பிரதியுத்தேந்திரிய பிராண மனோபுத்தி உபாரதம் ஸ்தானத்ரயாத் பரம் பிராப்தம் பிரம்மபூதம விக்ரியம் விப்ரகீர்ண ஜடாச்சன்னம் ரௌரவேனாதினேன ச விசுஷ்யத்தாருதரம் ததாபூதமயாச்சதா. இப்படி பகவானே நினைச்சிருக்கிறவா லோகத்தை எத்தனை நாள் நினைப்பார்? சரீர வியாபாரங்கள் தான் எத்தனை நாள் நினைப்பார்? பயன் இருக்காது. அதனால ஜடையும் மரபுரியும் அவளுக்கும் தெரியாதவா கிடையாது, நாகரீகம் தெரியாதவா கிடையாது. ரிஷின்னு சொன்னாலே தலையெல்லாம் ஜடை, இடுப்புலெல்லாம் மரபுரியை கட்டிட்டு ஊதியோட இருப்பார்னு அங்கங்க காட்டவும் காட்டுறா ரிஷியே. இப்போ சித்திரப்படங்கள்லையும் காட்டுறாள்னா ஏதோ ஒரு காட்டுவாசிகள் மாதிரி தோணும் நமக்கு. காட்டுல இருக்கிறவா இப்படி இருப்பா, அது போல இருக்காளாக்கணும். அப்படி இல்லை. ரிஷிங்கிறது அவ முற்றும் தொடர்ந்தவாள்வா, மரத்து போனவா. இந்திரியங்கள்லாம் விஷயத்தோட சம்பந்தம் இல்லாத பண்ணினோங்கிற அடையாளத்துக்கு தான் மர உருவியை கட்டிட்டு இருக்கா இடுப்புல. கேசவாரங்கள் எல்லாம் லட்சியம் பண்ணாதவாளா இருக்கிறதுனாலதான் ஜட போட்டு இருக்கா. யாராவது தலை வாரிக்காம இருப்பாங்க. வழுக்கக்காரன் கூட சத்தி கொடுக்க முடிய ஏதோ இருக்கிற 4 முடிய நோண்டிகிட்டே இருந்தான். பேக்கெட்லயே ஒரு சீப்பும் கண்ணாடியும் வச்சுட்டு சத்தி கொடுக்க பஸ்ல போறான். காத்தடிச்சா முடிவு களையும் தெரியும். இருந்தாலும் நான் 1/2 மணிக்கு ஒரு தடவை வாரிட்டே இருக்கான். காத்துல களையிறது தெரிகிறது. நீ இறங்குற வரைக்கும் இது நடந்துட்டே தான் இருக்க போகுது. இருந்தாலும் கையால் இப்படி போதி விட்டுட்டே இருக்கான். கேசத்துல அவ்வளவு ஆசை இருக்கும் ஜீவனுக்கு. நினைச்சா தாங்கவே தங்க. சில பேருக்கு உயிரே போயிடும். அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். அதுலயே லட்சியம் கிடையாது. இருக்கு கேசத்திலேயே லட்சியம் கிடையாது, ஆட ஆபரணத்திலேயே லட்சியம் கிடையாதுங்கிறது தான் விஷயம். அப்படி காமிக்கிறாள். இவரும் அப்படி இருக்கா. ஏதோ அஜிந்த தோலை போட்டு ஜட போட்டு இப்படி இருக்காள். அவர்கிட்ட போய் தியானத்துல இருக்கிற அவர்கிட்ட போய் விசுஷ்யத்தால் உதனம் தானம் பசிக்கிறது ஏதாவது இருந்தா குடும்பம் இந்த பரீட்சித்து ததாபூதமயாச்சதா அலப்தத்ருண பூம்யாதி. அவர் காதலியே விழலைன்னதும் தன்னை ஏதோ அவமானப்படுத்துறார். அவைஞான விவாத்மானம் மன்யமான சுகோபகா. நாங்க இவ்வளவு கேட்டும் அவர் அவமானப்படுத்துறாருன்னதுமே அவருக்கு என்ன நினைப்பா? நான் ஒரு ராஜா சக்கரவர்த்தி, இவர் சாதாரண மரத்தடியில் இருக்கிறவர் தானே, நான் கூட்டா ஏன்னு கேட்க வேண்டாமான்னு ஒரு அகங்காரம். இதுதான் கலியோட லட்சம். யார்கிட்ட அகங்காரப்படுறது? யார்கிட்ட அகங்காரப்படுறது? அவர்கிட்ட போய் அந்த யோகீஸ்வரர்கிட்ட போய் 3 நிலை தாண்டி 4வது நிலையில இருக்கிறவர்கிட்ட போய் அந்த பிரம்மரிஷிகிட்ட போய் கோபப்பட்டு நான் ராஜா சக்கரவர்த்தி இந்த தேசத்தாளர் பசியோட இருக்கிறேன். ஆனா இவருக்கு என் மேல நினைப்பு இல்லை, கண்ணை மூடிட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்காருன்னு அவரையும் லட்சியம் பண்ணாதே, அவர் செய்கிற காரியத்தையும் லட்சியம் பண்ணாதே, தன்னோடதே நினைக்கிறான். பார்த்தீங்களா? இதான் கலியோட லட்சம். கலி நேருக்கு பார்த்தான்னு சொன்னேனே, அந்த ஒரு க்ஷணம் பார்த்ததோட அடையாளம். களியில் பந்துட்டாங்கிறதுக்கு என்ன அடையாளம்னா யாரை பத்தியும் எதை பத்தியும் கவலை இருக்காது. தன் காரியம் உண்டிதான் லட்சியமா இருப்பான். அதுலயும் நியாயம் இருந்தா பரவாயில்ல, ஒரு தர்ம காரியம், ஒரு தேவதாராதனம், அது மாதிரி இருந்தா பரவாயில்ல. ஸ்வயநலத்துல உத்கிருஷ்டமாக இருப்பான். அபூதபூர்வ சகசா அப்படின்னா 100 சிரமம் இவருக்கு. 32 வயசுல இவர் வாழ்நாள்ல அனுபவிக்காத ஒரு பசிதாகமா அப்படின்னு வரக்கூடாது. ஆகாத காலத்துக்கு இது மாதிரி வரும். ரொம்ப பசின்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுவான் நம்ம பெரியவாள்லாம். பசிக்கிறதுன்னு சொல்லாம அப்படி இருக்க முடியும்? பசிக்கிறது தானே ஆரோக்கியத்தோட அடையாளம். பசியே இல்லைன்னா வியாதி ஏதோ இருக்குன்னு அர்த்தம். பசிச்சாதான் ஆரோக்கியத்தோட அடையாளம். ரொம்ப பசின்னு சொன்னோம்னா அது க்ஷுது பிபாசே இதெல்லாம் மகாலட்சுமியோட அக்காவோட அடையாளம். வேதம் போய் சொல்றது பிபாசாமலாம் ஜேஷ்டாம் அலக்ஷ்மீர்நாசயாம்யஹம். ரொம்ப பசிக்கிறதுன்னு எப்ப பார்த்தாலும் சாப்பிடுறது, மணிக்கு ஒரு தடவை. அதுவும் ராத்திரி 12 மணிக்கு கூட சுக்கி சுத்தரனை ஃபோன் பண்ணி ஏதாவது வரவழைச்சுட்டே இருக்கிறது. பக்கத்துலயே பெப்சி பாட்டில் வச்சுட்டு செத்தை கொடுக்க குடிச்சுட்டே இருக்கிறது, இல்லை காஃபியை ஃபிளாஸ்கில் போட்டு வச்சுட்டு செத்தை கொடுக்க குடிச்சுட்டே இருக்கிறது.
ஒரு தடவை 2 தடவை குடிப்பால். நம்ம 2 தடவை முன்னாடி காஃபியும் ஒன்றையும் கிடையாது, டீயும் ஒன்றையும் கிடையாது. கால வேளையில 10, 11 மணி 12 மணி வரைக்கும் தான் பூஜை பண்ணி முடிக்கிற வரைக்கும் தான் பசி சகிச்சுட்டு இருந்தா, பொறுத்துட்டு இருந்தா. 60 வயசானவா ஏதாவது கஞ்சியை குடிப்பா, ஏதோ ரவை கஞ்சியோ சாதம் வெடிச்ச கஞ்சியோ ஏதோ குடிப்பால். மிச்ச பேரெல்லாம் 1 மணி கூட ஆகும் பொறுத்துட்டு சஹஸ்ராவதி எல்லாம் பண்ணி காவேரியில போய் ஸ்நானம் பண்ணி வேஷ்டியை தோச்சு உணர்த்தி அது காய வரைக்கும் இவா ஜப்பம் பண்ணி அப்புறம் அடிச்சு அதை நடுசஞ்சியில் எடுத்துன்னு வந்து தீர்த்தம் எடுத்துன்னு வந்து சிவ பூஜையெல்லாம் பண்ணி வைஷ்ணதேவம் பண்ணி ராமாயண பாராயணம் பண்ணி இதெல்லாம் நான் ஏதோ குதவிக்கு கதை சொல்லலை, ஒரு 100 வருஷம் முன்னாடி நடந்ததுன்னு சொல்றேன். இதே திருச்சி காவேரி கரைகள்னு தஞ்சாவூர் கும்பகோணம் இது மாதிரி காவேரி கரைகள் இருந்த அக்ரஹாரத்துல இருந்தவாள் யாராவது பழையமாக இருந்தவாளை கேட்டு பாருங்கோ, அவ அனுஷ்டானம் பண்ணவாளை பார்த்துருப்பா. அஸ்வத்த பிரதட்சிணம், கோகிராசம், நித்தியம் சஹஸ்ராவதி காயத்ரி ஜபம், அதுல சிவ பூஜை, ராமாயண பாராயணம், வைஷ்ணதேவம். அத்தியாயம் பண்ணலாம் ராமாயண பாராயணம் பண்ணுவா. வேதத்துக்கு துல்லியம்னு ஒரு 10 சர்க்கமாவது பாராயணம் பண்ணுவா. பசியே தெரியாது. நல்ல காரியம் பண்ணிட்டு இருந்தா பசியே இருக்காது. சும்மா இருந்தாதான் பசி ரொம்ப அதிகமாகும். சும்மா இருக்கிறது தான் ரொம்ப பசிக்கு காரணம்னு நான் நினைக்கிறேன். இப்போ ட்ரெயினில் போனால் கூட சும்மா இருந்தாங்கன்னா வண்டியில் ஏதோ வந்துட்டே இருக்கு, இவனும் வாங்கி சாப்பிட்டுட்டே இருக்கான். ஆற்றுல இருந்தால் அவ்வளோ சாப்பிட மாட்டான். ரயிலில் மாத்திரம் வரதை சாப்பிட்டுட்டே இருக்கான்னா என்ன சும்மா உட்காந்து இருக்கான். அதனால எதையாவது பண்ணணும்னு எதையாவது வாங்கி சாப்பிட்டுட்டே இருக்கான். ஆற்றுலேயும் இப்போ சும்மா போயிட்டதுனால ரொம்ப பசி. இது வேற ஏதோ ஒரு சமத்தை காமிக்கிறது. எல்லாத்துக்கும் மேல லட்சுமி தங்க மாட்டா. ரொம்ப சாப்பிட்டுட்டே இருந்தானா சாப்பிட வேண்டியதுதான். அத்தியாவசனமும் தப்பான், அதிபானமும் தப்பான். வேதம் போய் சொல்றது ஒரு இடத்துல அத்தியாவசனம் அதிபானங்கள்லாம் மகாபாபம். இந்த பாபங்கள்லாம் என்னை போக்கட்டோம்னு கங்கை, யமுனை, சரஸ்வதி இந்த மாதிரி நதிகள்ல ஸ்நானம் பண்றதையோ இல்லை அவளை நினைச்சிட்டு ஸ்நானம் பண்றதையோ இந்த பாபங்கள்லாம் போகட்டோம்னு அகவர்ஷண சூக்தம்னு ஒரு சூக்தம் வேதத்துல. இமம்மே கங்கை யமுனை சரஸ்வதின்னு அத்யாசனாதீபானாத்யட்ச உக்ராத் பிரதிக்ரஹாதி தன்னோ வருணோ ராஜா பாணினாஹ்யவமன்சது. ரொம்ப அசனம், ரொம்ப அத்தியா சாப்பிட்றதும் தப்பா, அதி பானமும் தப்பா. இந்த பாபங்கள்லாம் எனக்கு நிவர்த்தி ஆகட்டும்னு அங்க போய் அகமர்ஷணத்துல சொல்றா. ஸ்ரீ சூத்திரத்துல போய் சுத்து பிபாசை அழுக்கு அங்கங்க குப்பையை சேர்த்து வைக்கிறது, அழுக்கு துணி எடுத்து வைக்கிறது இத்தியாதி எல்லாம் மலம். இந்த மலங்கள்லாம் இருந்தால் லட்சுமி அங்க இருக்க மாட்டாராம். சுத்து பிபாசை பசி பசின்னு சொல்லிட்டு இருக்கிற வீட்டிலையும் எப்ப பார்த்தாலும் குடிக்கணுங்கிற வேகம் இருக்கிற வீட்டிலையும் மலம் அங்கங்க குப்பையை கூடி வச்சிருக்கிற அழுக்கு துணி அழுக்கு குப்பைகள்லாம் சேர்த்து வச்சிருக்கிற இடத்துலையும் சில ஆண்கள் அதுவும் பார்த்தா 5 வருஷம் பழைய பேப்பர் இருக்கும். மாடிப்படி கடியில வாசல் கடியில பேப்பரை போட கூட மனசு வராது. அந்த அழுக்க குப்பையை சேர்த்து வச்சுட்டே இருப்பாள். அந்த மகாலட்சுமி தங்க மாட்டாம சொத்து பிபாசே மலம் இவாளுங்கெல்லாம் இதுக்கெல்லாம் என்ன பேருன்னா ஜேஷ்டாம் அப்படின்னா அக்கான்னு பேர். ஜேஷ்டா அப்படின்னா சம்ஸ்கிருதத்துல தமிழ்ல அக்கான்னு பேர். யாருக்கு அக்கா? லக்ஷ்மிக்கு அக்கா. அவளுக்கு என்ன பேரு? லக்ஷ்மிக்கு அக்கான்னா ஓஹோ லக்ஷ்மி விட இன்னும் பவர்ஃபுல் ஓஹோ அப்படின்னா அலக்ஷ்மி. இது இல்லை, இது வேற ரகம். இது அது அள்ளி கொடுக்குற லக்ஷ்மி. அவ அக்கா இது அலக்ஷ்மி. இந்த அலக்ஷ்மி ஒரு நாளும் வீட்டில் இருக்கக்கூடாது, அதை நாசம் பண்ணணும்னு லக்ஷ்மியை பிரார்த்திக்கிறதையே அலக்ஷ்மிக்கும் பிரார்த்தனை பார்த்தீங்களா, அது வேண்டாம்ங்கிறதையும். அலக்ஷ்மீர்நாசயாம்யகம். இது நாசமானாதான் அபூதிமசமர்த்திஞ்ச சர்வான் நிர்முதமே கிருஹாதி. அளவில்லாத சமர்த்தி இந்த கிரகத்திலே எப்போதும் இருக்கணும். அப்படின்னா இந்த ஜேஷ்டைக்கு இடம் கொடுக்க கூடாது, மூத்தவளுக்கு இடம் கொடுக்க கூடாது, அவளை விளக்கி வைக்கணும். அது பசி தாகம் மலங்கிற இந்த 3 மலங்கிறது அழுக்கு, இது தங்க வைக்க கூடாது. இது அலட்சுமியோட அடையாளம். இவருக்கோ அபூதபூர்வ சகசாட்சியாம் அதிதாத்மனான்னா அளவு கடந்த பசியாம். இவர் வாழ்நாளே இது மாதிரி பசி அனுபவிச்சது இல்லையா. இது மாதிரிலாம் வந்தா வேகம் வந்தா என்ன ஆகும் தெரியுமோ, பெரிய பாப காரியத்துல போய் பிரவர்த்திக்க பண்ணணும். இதுதான் இது என்ன என்ன பசிச்சா வாங்கி சாப்பிட்டா தப்பா சார்னு கேட்கறான். இப்போ பசிதாங்கல்ல நான் அதனால சாப்பிட்டேங்கிறான். இந்த பசி தப்பு இல்லை, இதுல வேகம் வருது பார்த்தேன், அதோட சேர்ந்து அது விஷயம் பாபத்துல கொண்டு விட்டுணும். இவனுடைய இந்த பசி அளவில்லாத பசி என்னாச்சு கட்டுப்படுத்த தெரியும். அடுத்த வேலை வராதா?
அடுத்த எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரியவர் இருக்கார், அந்த பசி கட்டம் தாண்டிதுன்னா சாப்பிட மாட்டேன், சாப்பிட்ற கட்டம் தாண்டிதுன்னா அடுத்த வேலை பசி வரட்டும் சாப்பிட்றேன்பா. இன்னும் ஒரு கட்டத்துல அதுவே அடங்கும். இந்த ஒரு நேரம் பசிக்குமே தவிர அப்புறம் தானே அடங்கிடும். அப்புறம் அடுத்த வேலை பசி வரதே அந்த நேரத்துல சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு. ஐயோ அப்ப பசிச்சுதேன்னு நினைச்சுட்டே சிலவன் சாப்பிட்டுட்டே இருப்பான். அப்ப பசிச்சுதே ரொம்ப நாளைக்கு முன்னாடி அது மாதிரி திருப்பி வந்துடக்கூடாதுன்னு வளைச்சு கட்டக்கூடாது. பசி வரணுமே, அடுத்த வேலையும் வரணும், அதுக்கு அடுத்த வேலையும் வரணும், நாளைக்கும் வரணும். பசி நம்மளோடையதான் இருக்கு. சுத்தியாதிஷ்ட சிகிச்சைப்பாம் அப்படின்னால ஆச்சாரியா. சுத்துங்கிறது இந்த பசிங்கிறது ஒரு வியாதியா, அது எப்போதும் இருந்தான் உடம்போட. இவன் தன் அவமானப்படுத்ததாக நினைச்சிருந்து வினிர்கச்சந்தனுஷ்கோட்யா நிகாய புரமாந்தமதி சது பிரம்மர்ஷேரம் சே லதாசு முரதம் ருஷா. அவரை ஏதாவது பண்ணணுமே என்ன லட்சியம் பண்ணாத முதல் கோபம் இவன் கூட்டி ஏன்னு கேட்கலேங்கிற கோபமா, அப்புறம் இவன் பசிதாகம் தாங்கலேங்கிற வேகமா, அதோட இல்ல இவன் உண்மையான சமாதியில இருக்காரா இல்ல பொய்யா என்ன எனக்கு தெரியாதா. பாண்டவாளுடையவே பேரன் ஒரு ஸ்தானத்திரையா பரம்னு சொன்னா நான் கதையில சொல்றவங்கன்னா இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கை சொல்லணும். பரீட்சித்ராஜருக்கு தியானம் சமாதி யோகம்னா தெரியாதால் தெரியுமா. ஆனாலும் இங்க இடத்துக்கு இவரை பரீட்சை பண்ணாலும் இது உண்மையா பொய்யான்னு இவங்க முயற்சி பண்ணணுங்கிறதுக்காக பக்கத்துல கிடந்த செத்த பாம்பு எடுத்து இந்த ரிஷியினுடைய கழுத்துல போடுறார். அவர் உண்மையா இருக்கட்டும் பொய்யா இருக்கட்டும், உனக்கு என்ன இப்போ உன்னை ஏதாவது சர்டிபிகேட் கேட்டாரா, நான் உண்மையான தியானம் பண்றேன் நான் இல்ல உங்ககிட்ட வந்து நிற்க போறாரா, நான் தியானம் பண்றேன் எனக்கு ஏதாவது கொடுன்னு உன்னை வந்து கேட்க போறாரா. அவர் எங்கேயும் காட்டுல நடுக்காட்டுல மரத்தடியில தியானம் பண்றாரு. இங்க பெரியவாள் சொல்லுவாள், பொய்யாவது ஒரு சொப்பு தண்ணியை கொடுத்து சந்தியா காலத்திலே அடுத்த ஜென்மாலையாவது மந்திரம் சொல்லி கொட்டுற பழக்கம் வரும்பா. அது இந்த பேமி சோமந்தர் பேமின்னு உனக்கு சொல்ல இஷ்டம் இல்லை. ஒரு சொம்பு தண்ணியை வச்சுட்டு காலத்துல கொட்டு, வெறுமனை கீழே கொட்டு. இது மாதிரி பச்சை பாத்திரத்தை ஓசை பண்ணு, மந்திரம் சொல்லினா கூட கடைன்னு அடிச்சு தண்ணியை கொட்டு. இந்த பழக்கத்தை விட்டுவிடக்கூடாது. இந்த பழக்கம் என்னாகும், அப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சு மந்திரம் சொல்லிதான் விடுவோமே சும்மா பண்றமேன்னு தோணும். பண்ணவே இல்லைன்னுட்டா பண்ணாதவருக்கு பண்ணணும்னு புதுசா இருக்கணும். அதனால இந்த தியானத்துல அவர் இருக்கா, பொய்யாவாது எழுதுங்கிறா. சிவானந்தா நான் 10 நிமிஷம் தியானம் பண்ணேன்னு டெய்லியில பொய்யாவாது எழுது. அப்புறம் 4 நாள் கழிச்சு உனக்கே பொருத்தம், ஐயோ பொய்யா எழுதிட்டோமே செய்யாததை சொல்லலாமா அப்படின்னு கண்ணமோடின்னு தியானம் பண்ணணும்னு தோணும். நான் ஜபம் பண்ணேன், தியானம் பண்ணேன், பாராயணம் பண்ணேன்னு டெய்லி எழுதுங்கிறா. அன்னைக்கு நான் என்ன பண்ணினேன்னு எழுதணும். இத்தனை சத்தம் பாராயணம் பண்ணேன், இத்தனை மந்திரம் காயத்ரி ஜபிச்சேன், இந்த மந்திரங்கள் ஜபிச்சேன், பஞ்சாட்சரம் ஜபிச்சேன். டெய்லி ஏதோ அந்த காஃபி கல்ல காஃபி குடிச்சேன், இந்த ஹோட்டல்ல போய் சாப்பிட்டேன், பவன்ல வெங்கடேஸ்வர ஒன்று சாப்பிட்டேன்னு எழுதுறான். டெய்லி ஃப்ரெண்டும் வந்தா அவனோட சேர்ந்து சாப்பிட்டேன், மசாலா தோசையான்னு எழுதுறான். அதுக்காக டெய்லி எத்தனை ஜபம் பண்ணேன், என்ன பாராயணம் பண்ணேன் அன்னைக்கு எழுதி வச்சுதான். சிவானந்தா அது ரொம்ப நல்ல பழக்கம் வந்துதான். டெய்லி எழுதுறது நல்ல பழக்கம். அதுல நல்ல காரியம் ஏதாவது பண்ணலைன்னாலும் பொய்யா பார்த்து எழுதிவே நான் தான் கழிச்சு பண்ணணும்னாது தோணுண்டா. நல்ல காரியம் ஒண்ணு இருக்குன்னாலும் எழுத்துலையாவது இருக்கணும். நான் பண்ணாதவங்க கூட பண்ணேன்னு எழுத ஆரம்பிச்சாருனா அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு மராமரான்னு சொல்ல ஆரம்பிச்சவர் ராமான்னு சொல்ல ஆரம்பிச்சாரோ, பெரிய மகரிஷியா ஆனாரோ. அது போல ஏதோ ஏகேன பிரகாரேன்னு நல்லதுல சம்பந்தம் இருந்துட்டே இருக்காங்க. இவருக்கு அந்த ரிஷி இவராத்த தேடி வரல, அவர் இருக்கிற இடத்துக்கு தான் இந்த ராஜா வந்திருக்கார். அவரும் கண்ணு மூடிட்டு தான் இருக்கா. உங்ககிட்ட வந்து அந்த தியானத்தை வச்சுட்டு ஒரு விலை பேசல, நான் யோகத்துல இருக்கேன் தியானத்துல இருக்கேன் பார் அப்படின்னு சொல்லி இந்த காலத்து சுவாமிஜி மாதிரி எல்லாம் நான் அதை பண்றேன் இதை பண்றேன்னு சொல்லி அதுல இருந்து ஒரு இன்கமுக்கு அவ ஆசைப்படல. அவர் பாட்டுக்கு ஏகாந்தமாய் சுத்தமாய் தியானம் பண்ணிட்டு இருக்கிறவங்க இது உண்மையான தியானமா பொய்யான தியானமான்னு பரீட்சை பண்ண நீயாரு. இது ஏன் தோணுது, ராஜா பண்ண மாட்டா. இந்த மாதிரி உள்ளவாரை பார்த்தாலே நமஸ்காரம் பண்ணிட்டு எட்டி போயிடுவா. ஆனா ஏன் இப்படி பண்ணினாருன்னா இது கலி தோஷம். கலியோட கொஞ்சம் நாளை சம்பாஷணை பண்ணது, கலியை பார்த்துட்டு இருந்த தோஷம். இது இப்படி எல்லாம் மகான்களை பரீட்சை பண்ணணும்னு தோணுமா. அவ உண்மையா இருக்காளா, நடிக்கிறாளா, இல்ல ஊருக்காக இருக்காளான்னு அப்படியே உட்காந்து ஆலோசிப்பான். காஃபியை குடிச்சு காஃபி இட்லி ஜெயிக்கணும் அதுக்காக அப்படியே பேசிட்டு அடுத்த வேலை பசி வர இருந்தோம். அவன் அன்னைக்கு இப்படி பண்ணா பார்த்தேலா, இன்னைக்கு இப்படி பண்ணா பார்த்தேலா, அதனால இருக்கும் இதனால இருக்கும்னு இப்ப நீ இப்படி சொல்றதுனால என்ன பிரயோஜனம். மகான்கள் எல்லாம் இப்படி பேசுறதுக்கு அடையாளம் என்னன்னா உனக்கு நம்பிக்கை இருந்தா நமஸ்காரம் பண்ணு, நம்பிக்கை இல்லைன்னா எட்டி பேசக்கூடாது. நல்ல காரியத்துல இருக்கிறவாளே அவ நடிக்கிறாள் இல்லையா, அவ வந்து லோகத்துக்காக இப்படி பண்றாலும் சொல்லக்கூடாது. சொல்றதுக்கு நம்ம எவ்வளவு பண்ணிட்டோம் அவளை பேசுறதுக்கு, நம்ம எவ்வளவு தூரம் இருக்கோம் லோக தர்மத்துல.
அவளை போய் நம்ம பேசுறதுக்கு என்ன தகுதின்னு திரும்ப திரும்ப அந்த வினயத்தை விட்டுடவே கூட. கலியினுடைய தோஷமா மீது அவர் உண்மையான சமாதியை, பசிக்கு தாகம் கிடைக்க போறது இல்லை, இந்த பாம்பு எடுத்து போட்டதுனால இவர் என்ன இட்லி தோசையும் கொண்டு போறார். பாம்பு எடுத்து இப்ப போடுறதுக்கு என்ன வேகம், இவனுக்கு என்ன உச்சாரம், பாம்பு போட்டது ஒரு கால் பொய்யா இருந்து கண்ணை முடிச்சா கூட இவனுக்கு சாப்பாடு கொடுக்க போறது இல்லை. ஆனா கூட எதுக்குடா இப்படி பண்ணேன்னு சண்டைக்கு தான் வர போறான். கோழியா இருந்தா ஆனா கூட பசிதாகம்னா இந்த ஆசிரமம் இன்னொரு ஆசிரமத்துக்கு போயேன், இவர் காதல வாங்கல இன்னொரு ஆளுக்கு போயேன், இல்லையே ஓடி ஆத்துக்கு வந்துடும் சாப்பிடுறதுக்கு. வேண்டாத வேலை இந்த மாதிரி காரியங்கள்ல நமக்கு ஒரு காரியம் செய்யறது என்னத்தையும் கட்டுப்படுத்தணும், காரியத்தையும் கட்டுப்படுத்தணும். இதனால பலாபலம் என்ன, இதனால நமக்கு என்ன கிடைக்கும், எதுக்காக செய்யணும்னு யோசிச்சு அதுக்குதான் விவேக புத்தின்னு பேர். பக்கத்துல ஒரு செக்க பாம்பும் கடந்துதான் இவரோட போராத காலம். அப்பதான் அடிச்சு போட்டிருந்தது ஏதோ வேற பட்சி. அதை எடுத்து இவர் கழுத்துல போட்டு தன் தனுஷுனாலே தனுஷ்கோட்டியா நிதாய புறமாகி கழுத்துல ஒண்ணு போட்டான். போய் போலியாக தூக்கி வாரி போட்டு எழுந்து பாருங்க, என்னமோ ஊருடைய கழுத்துலன்னு. காவேரியில் குளிக்கிற இந்த காலங்கள் எல்லாம், ஐப்பசி மாசம் இந்த காலங்கள் எல்லாம் ஏதாவது பழங்குடி விட்டு போடுவா சில பேர். வேற யாராவது சாதுக்கள் அடுத்த குடித்துறையில குளிக்கிறதே வேகமா வந்தது காலை சுத்தம், ஏதோ முதல் குடிச்சுட்டும் கத்துவான். அபியாசம் இல்லாம எங்காவது காவேரியில இருக்கிறவன் காலில் ஏதோ சுத்தி கொடுத்து முதல்ல தான் பிடிச்சுட்டு பாம்பு தான் பிடிச்சு கொடுத்து கரைக்கு ஓட்டி வந்து பார்ப்பான். பார்த்தா காலோட பழங்குனி சுத்தின்னு இருக்கும். இது மாதிரி ஒரு உபகாரம் சில பேர் பண்ணிட்டு போடுவா. பழங்குனியை காலையில போட்டு குளிக்க வரவாளையும் பயமுறுத்துறதுக்கு பண்ணிட்டு போயிடுவா. அது போல பயமா இருக்கணும். அது போல கழுத்துல பாம்பை போட்டா என்னவோ போல இருக்கேன்னு பயந்து எழுந்துட்டாரானா இது போலி சமாதின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம்னு அந்த மாதிரி முயற்சி பண்ணினா. ஆனா பாம்பை போட்டும் செக்க பாம்பை கழுத்துல போட்டும் அவர் பாட்டு துளி கூட கலையவே இல்லையா, தியானத்தையே இருக்கா. இதை பார்த்துட்டு ஆஹா இது உண்மையான சமாதி தான் தன்னோட ஊருக்கு வந்துட்டா, தன்னோட புறத்துக்கு வந்துட்டா, ஹஸ்தினாபுரத்துக்கு. ஆனா வந்து ஸ்நானம் பண்ணி சாப்பிட்டு இது மாதிரி ஒரு காரியத்தை பண்ணிட்டோமேன்னு மனசு மாத்திரம் அவருக்கு நினைச்சிருக்கு. அதற்குள்ள இங்கே அவர் சமாதியில இருக்கார். அங்கே சில தூரத்துல கௌஷிகின்னு ஒரு நதியா, அந்த நதி கரையில சமிதாதானம் பண்ணிட்டு அரசமரத்தடியில பெரும்பாலும் நதிக்கரையில அஸ்வத்தம் இருக்கும். அந்த அரசமரத்தடியில பிரம்மைக்கு பிரசவம் சொல்லிட்டு இன்னும் சில குழந்தைகளோட இவருடைய புத்திரன் இந்த ரிஷிக்கு, இவருடைய பிள்ளைக்கு சிங்கின்னு பேரு. அஸ்ய புத்திரா அதிதேஜஸ்வி விஹரன் பாலகோத்பகைஹி. அந்த சிங்கிங்கிற அந்த புள்ளை சமிதாதானம் பண்ணிட்டு பிரம்மைக்கு சொல்லிட்டு அந்த சமித்த பொறுக்கின்னு இருக்கிறவனுக்கு ஒரு மைல் 2 மைல் தாண்டி இருக்கா ஆசிரமத்துல அப்பா. விளையாட்டா அந்த பேசிட்டு இருக்கிற குழந்தைன்னா ஒருத்தர் கண்ணை மூடிட்டு சமைத்து பொறுக்கிட்டு இருந்தாலும் எழுந்து நின்று கண்ணை மூடினா, சிங்கி உங்க அப்பா சமாதி நிலையில வாசல்ல உட்காந்து இருக்காரா அப்படின்னா. ரிஷி ஆசிரமத்துல வாசல்ல உட்காந்து இருக்காங்கிறான் ஒரு பையன். இன்னொரு பையன் கண்ணை மூடி ஒரு க்ஷணத்துல சமாதியில இருக்காங்கிறான். இன்னொரு பையன் கண்ணை மூடிட்டு கழுத்துல ஏதோ கிடக்குடா அப்படிங்கிறான். உடனே இதை பதவி பார்த்துட்டு இவனும் கண்ணை மூடி எல்லாம் ஞான திருஷ்டியில பரோட்ச ஞானம். இங்கேயோ இருக்கிறத இங்கேருந்து பார்க்க ஆத்மாவோட சக்தி அனாதியானது. கண்ணை மூடி இவன் பார்க்கிறான். பார்த்தா ராஜா வந்தது பசிதாகத்துக்கு மேல அப்பா கழுத்துல சமீகர்னு பேரு, அவருடைய புள்ள சிங்கி. இவன் கண்ணை மூடி பார்க்கிறான். அந்த ராஜா வந்தது, கழுத்துல பாம்பை போட்டது, பசிதாகத்துக்கு மேலே சாமலே போனது. இப்ப இத்தனையும் அவனுக்கு வருத்தம் இல்லையா? அவர் தான் உண்மையான சமாதியில் இருக்காருன்னு தெரிஞ்சு போச்சோம். அந்த பாம்பை எடுத்து திரும்ப கீழே போட்டுட்டோம். அவர்கிட்ட ஒரு அபராத க்ஷமாபணம், ஏதோ நான் அவசரப்பட்டு பண்ணிட்டு பசிதாகத்திலேன்னு சொன்னா போச்சு. சத்தியத்துக்கு ஈடானது ஒண்ணுமே இல்லை. ஒரு அபராத க்ஷமாபணம் குணம் தான் நம்மளை வாழ வைக்க. காமக்குறதும் ஒரு நாளும் வாழ வைக்காது. அந்த நமஸ்காரம் பண்ணி ஒரு அபராத க்ஷமாபணம் பண்ணிட்டு போயிருந்தாங்கன்னா அதோடு முடிஞ்சிருக்கும் இந்த பிரச்சனை. ராஜா பேசாம போனது என்னவா அவன் பாட்டுக்கு வந்து என் ஆசிரமத்திலே எங்க அப்பா கழுத்துல பாம்பை போட்டு போவான். தஸ்ய புத்ரோதி தேஜஸ்வி விஹரம் பாலகோத்பகைஹி ராஜ்ஞானம் பிராபிதம் பாலம் ஸ்ருத்வா தத்ரேதம் அப்ரவீதி அஹோ அதர்மஹ பாலானாம். என்னமா இந்த மாதிரி ஒரு அதர்ம காரியத்தை அவன் பண்ணுவான்.
அவனை கேட்க யாரும் இல்லைன்னு நினைச்சுட்டு இருக்கானா, என்ன பண்ணுவேன் பாரு. இது மாதிரி எங்க அப்பாவை பரீட்சை பண்ணதுக்கு இந்த 7 வயசு குழந்தைக்கு கண்ணெல்லாம் சிவக்கிறதா, உதடெல்லாம் துடிக்கிறதா. ரோஷதம் ரக்ஷா, எதனால இவ்வளவுன்னா எங்க அப்பாவுக்கு தன்னை அவமானப்படுத்திட்டார். அப்பாட்ட அப்படி ஒரு பக்தியா அந்த பையனுக்கு. வயஸ்யாம் ஜிவாலகாம் கௌசிக்யா பௌமஸ்பிருஷ்ய வாக்வஜ்ரம் விசசர்ஜஹா. உடனே சட்டுன்னு அந்த கௌசிகி நதியில இறங்கி காலலங்கி ஒரு மந்திரம் ஜபிக்கணுமானால் காலலம்பனம் ஆச்சமனம் பண்ணணும், அப்புறம் மந்திர ஜபங்களை பண்ணணும், திருப்பி புனச்சே ஆச்சமனம் பண்ணணும். முன்னாடி பின்னாடியும் அங்கமா ஆச்சமனம் பண்ணிட்டு தான் மந்திரங்களை ஜபிக்கணும். அச்சுதாய நமஹ அந்தாய நமஹன்னு காலலம்பி ஆச்சமனம் பண்றது அடிக்கடி செய்ய வேண்டிய காரியம். இவனும் சபிக்க போறான் ஒரு மந்திரத்தினாலே அந்த ராஜாவே. அதுக்காக கௌசிகி நதியில திரும்ப காலலம்பி தீர்த்தத்திலேயே இருந்து கையில ஜலத்தை எடுத்து வாக்வஜ்ரம் விசசர்ஜஹா. பிராமணனுக்கு வஜ்ராயுதம் எங்க இருக்குன்னா வாக்குல இருக்கா, கத்திரியனுக்கு அம்பரா துணியில இருக்கு. அஸ்திர சஸ்திரங்கள்லாம் அவனுக்கு அதை விடணுமானா அதை விட தெரிஞ்சிருக்கணும், அபியாசம் வேணும், கையில தனுசு வேணும், அது சரியா இருக்கணும், விடுறதுக்கு லட்சியம் வைக்க தெரியணும். இத்தனை இருக்கு ஒரு அஸ்திரத்தை பிரயோகம் பண்ண தெரிஞ்சவனுக்கு. ஆனா பிராமணனுக்கு எங்க இருக்கு அஸ்திரங்கள்லாம் வாக்குல இருக்கான். அதுவும் வஜ்ராயுதத்துக்கு சமானமான அஸ்திரங்கள்லாம் வாக்குல இருக்கு. இவன் வாயாலும் சொல்லிட்டா கேவமா இருக்குன்னு இருப்பான். உண்மையான பிராமணனா இருந்து வேதைக்கு சரணனாக இருந்து காயத்ரி முதலிய மகாமந்திரங்களை ஜபிச்சுட்டு சொன்னானா கட்டாயம் நிகிரக அனுகிரக சக்தி, பஞ்சாட்சரம் முதலிய மந்திரங்களை ஜபிச்சானா நிகிரக அனுகிரக சக்தி அவன் வாயால தன் நன்னா இருந்தா நன்னா இருப்பான். நீ நன்னா இருக்க மாட்டேன்னு சொன்னா நன்னா இல்லாத போயிடுவான். அந்த வாக்குல இருக்கான் பிராமணனுக்கு. வாக்வஜ்ரம் விசசர்ஜஹா, வாக்குலேருந்து அந்த அஸ்திரத்தை பிரயோகம் பண்ணினார். கையில தீர்த்தத்தை எடுத்தார். எந்த பாம்பை கொண்டு எங்க அப்பாவை நீ பரீட்சை பண்ணி, அந்த பாம்புகளுக்கெல்லாம் தலைவர்னு 8 பேர் இருக்கா. அஷ்ட நாகர்கள்னு நாகலோகங்கள்ல இருக்கா. அதுல அனந்தன், வாசுகி, கார்கோடகன், தக்ஷகன் முதலிய நாகர்கள்ல அந்த தக்ஷகங்கிற நாகன் இன்னிலேருந்து 7வது நாள் உன்னை தீண்ட கிடவது. இதிலங்கிதமரியாதம் தக்ஷகா சப்தமேகணி தங்ஷதி ஸ்ம குலாங்காரம் சோதிதோமே ததத்ருஹம். இவெல்லாம் கவர்மெண்ட் ஸ்டாஃப் போல இந்த நாகராஜாக்கள் இருக்காலே, இவெல்லாம் சூரியனுடைய ரதத்துல கடுவாலங்களா பிரயோகப்படுறான். கடுவாலங்களா இருக்காலாம். 1 மாசத்துக்கு 1 மாசம் மாறிட்டே இருக்காலாம் ஷிஃப்ட் போட்டு. இந்த நாகர்கள் எப்போதா தேவதைகள் தர்மமா தான் இருப்பா, தார்மிகாலா தான் இருப்பா. ஆனாலும் பல ஸ்டாஃப் நல்லவா இருந்தாலும் 1-2 வீக்கா இருக்க போனோம். கவர்மெண்ட் ஆபீஸ்ல எதை வேணாலும் பேப்பர் மாத்தி வைக்கிறேன், கவர் கொடுத்தா போறோம், பைசா கொடுத்தா போறோம்னு சொல்றா போல இருக்கிறவா கோஷ்டி மாதிரி நாகர்களுக்குள்ள இந்த தக்ஷகன். அதனால யாரையாவது சபிக்கணும்னா இப்ப இந்த வாசுகியை விட்டு சபிக்க சொல்றேன்னு இந்த ரிஷி பையன் சொன்னா சபிக்க மாட்டார் வாசுகி. ஏன்னா அவர் சாத்விக்கிறார். நான் எதுக்கு ஏன் கடிக்கணும், எனக்கு அந்த ராஜாவுக்கு என்ன சம்பந்தம், நான் எதுக்கு கடிக்கணும்னு விடுவார். ஆனா இது மாதிரி வேலையெல்லாம் தக்ஷகனுக்கு இயல்பாவே பிடிக்கும். இயல்பாவே நீ அவனை கடின்னு சொன்னா இவனுக்கு கடிக்கிறது பிடிக்கும். யாராவது ஏறி விட்டா போதும், கடின்னு சொன்னா போய் கடிச்சிடும். பிரகலாதனை கடின்னு சொல்றான். இரண்யகசிபு உடனே கடிக்க வரான். பிரகலாதனை கடிக்க வந்தாலும் பாகவதோத்தமனே, பாகவதன் சொல்றது மேல சப்தம ஸ்கந்தத்துல இவனுக்கும் பாகவதனுக்கு என்ன சம்பந்தம். அவனை போய் கடின்னு இரண்யகசிபு சொன்னாலுமே கடிச்சான். என்ன ஆச்சு அதனால? பல்லெல்லாம் கொட்டி குடித்தான். எல்லா பல்லும் பாகவதன்கிட்ட பட்ட அபச்சாரத்தினால பல்லுதான் பலம் அவனுக்கு. பல்லெல்லாம் போயிட்டுதான் தக்ஷகனுக்கு. பர்மால அதுவும் போய் கடிச்சானன் பிரகலாத சுவாமியே. அவர் கருடாரூடனாய் பகவானை தியானம் பண்ணிட்டு இருந்தாரா. கருடன் சத்ரு இல்லையா, விஷ்ணு புராணத்தில் போய் சொன்னான். கருடாரூடனாய் பகவானை தியானம் பண்ணிட்டு இருந்தாராம். இவனும் சர்ப்பம். அதனால என்ன ஆச்சுன்னா கருடாரூடனாய் பகவானை தியானம் பண்ணிட்டு இருந்தது. இந்த சர்ப்பம் கடிக்கிறதே அது அந்த தியான சக்தியே அந்த சர்ப்பத்துக்கு பெரிய தீங்கு கொடுத்தான். பல்லெல்லாம் கொட்டி போய் ராஜாட்ட போய் இரண்யகசிபுக்கு என்னால முடியாது, உங்க பையனிடத்துல ஒன்றும் செல்லுபடியாகாதுன்னு ஓடி போயிட்டான்னு இதே தக்ஷகனோட கதை. யாரையாவது கடின்னு சொன்னா தப்பு காரியம் பண்றதுக்கு இவன் தன் அனுகூலமா இருப்பான்.
அதனால ஞாபகமா அந்த பையன் சொல்றான், தக்ஷகா சப்தமே ஹனி. நீ நேற்று 7வது நாள் தக்ஷகன் உன்னை கடி கேட்டான். தங்ஷதி ஸ்ம குலாங்காரம் சோதிதோமே ததத்ருஹம். உன்னை கடிப்பான், இது என்னுடைய சாபம்னு அந்த பாலகன் சொல்லிவிட்டு நேரம் ஆசிரமத்துக்கு வந்தான். அப்பவும் சமாதி கலையிலையா, அப்பா செத்த பாம்பு கழுத்துல கிடக்கு, என்ன மூடியில் தியானம் பண்ணிட்டு இருந்தார் பகவானே. பிதரம் வீக்ஷ்ய துக்கார்த்தஹ முக்த கண்டோருதஹ. அப்பா இது மாதிரி இருக்கிறத பார்த்துட்டு நான் ஒரு உள்ள உயிரோட இருக்கிறதே அப்பாவுக்கு இது மாதிரி ஒரு பைபம் வந்துவிட்டேன். கழுத்துல ஒருத்தன் வந்து நான் கொஞ்சம் அண்ணண்ட ஆசிரத்தையா அண்ணண்ட கோணத்துல சமைத்துக்கு போன சந்தர்ப்பத்துல விளையாட்டம் ஒருத்தன் அப்பாட்ட வந்து சிங்கிட்டானே, கழுத்துல பாம்பை போட்டுட்டானேன்னு பார்த்து அழகான இந்த பையன் வேகமா சமைச்சுட்டான் ராஜாவை. ஆனா இங்க என்ன பண்றான், பார்த்து அழகான். அப்பா போடணும்னா சகிக்க மாட்டால் நல்ல பிள்ளைகள். ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி சொல்றார், அம்மா அப்பாட்ட போய் வரம் கேட்கறதுக்கு பதிலா கையேயம்மா நேத்திக்கே என்னை கூப்பிட்டு சொல்லியிருந்தேனா, நேத்திக்கே நான் தண்டகைக்கு வேறுமேனே. ஒரு ராத்திரி அப்பா நல்ல தூக்கம் தூங்கிருப்பாரே, ராத்திரி முழுக்க அவர் அழவிட்டே சுவாமி. 14 வருஷம் வனவாசம் கேட்டேன். கைகேயிட்ட போய் அதுவும் கொடுத்து அப்பா தூக்கம் ஒரு நாள் போயிட்டேன்னு சொல்லுவாரானால் ஸ்ரீராமன். அதுதான் சத்புத்திரனுடைய லட்சணம். அதுதான் சத்புத்திரனுடைய லட்சணம். பிதரம் வீக்ஷ்ய துக்கார்த்தஹ முக்த கண்டோருதஹ. அப்பாவை பார்த்து அழகானா, அழுத ரொம்ப ஜாஸ்தியா போயிடுது. கண்டத்தை அடைக்கிறது, முக்த கண்டா, தொண்டை அடைக்கிறதுன்னு பார்க்கணும். அழகத்தே தொண்டை அடைக்கிறது. வீடு சத்தம் போட்டு அழ ஆரம்பிச்சுட்டான். இவனுடைய சத்தத்துல மெல்ல மெல்ல சமாதியிலேருந்து கலைஞ்சு வெளியில வந்தவன், ஏண்டா அழற குழந்தை, எதுக்கு அழற, யார் அழணும், கையால் ஆகாதவன்னா அழணும். எதுக்கு அழணும்? இப்போ நமக்கு என்ன ஆயிடுது, மகாமந்திரங்கள்லாம் இருக்கு, காயத்ரி முதலிய மந்திரங்கள்லாம், தெய்வம் இருக்கு நம்மளோட, அழுவாளா வேதம் இருக்கு, மந்திரங்கள் இருக்கு, அதுல நம்பிக்கையும் இருக்குன்னா அழக்கூடாது. அதுக்கான உபாயத்தை தான் தேடணுமே தவிர வேதத்திலிருந்து அழகு எதுக்குமே தீர்வாகாது. அழுது எதையும் வந்து சாதிக்க முடியாது. எதுக்கு அழணும் நம்ம இப்போ, நீ எதுக்கு அழறேன்னா உடனே கழுத்தை பார்த்தான் அந்த பையன். தானும் கழுத்தை பார்த்தா கண்ண மூடாமலே தெரிஞ்சுதான் ராஜா வந்ததும் பாம்பை போட்டதும் இவருக்கு. அபரோட்ச ஞானத்திலேயே 2 விதமானது சொல்றா. கண்ணை மூடி பார்த்து தெரியுமா சில பேருக்கு, சில பேருக்கு கண்ணை திறந்தாலே தெரியுமா. இன்னைக்கு இருந்த பரமாச்சாரியால் கண்ணை திறந்துட்டே எல்லாம் தெரிஞ்சவாள்னு சொல்லுவா. மகாபுருஷாலாம் இங்க தெரியவாள். வாழ்க்கையுமே கண்ணை மூடி ஏகாந்தத்துல தியானத்துல போய் என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. கண்ணை திறந்துருக்கிறதே ஒரு தடவை இப்படி பார்த்தா ஸ்கேன் பண்ணி போடுவா. என்ன நடந்திருக்கு, என்ன எதுக்காக வந்திருக்காங்க, என்ன எல்லாம் தெரியும். வாழ்க்கை நல்லதா இருந்தா சொல்லுவாள், கெடுதல் கண்ணுல படாது. சாதுக்களுக்கு லட்சணம் கெடுதல் தெரியாத வாழ்க்கை, நல்லது மாத்திரம் இருந்தா அதை சொல்லுவா. அது போல பார்க்காமலே கண்ணை மூடாமலே சொன்னானா, ராஜா வந்தானா, கழுத்துல பாம்பு போட்டானா, இங்கா நீ அடறிய, அவன் வந்து பசிதாகத்துல வந்து பண்ணியிருக்கான், அதை போய் நீ வந்து பெருசா எடுத்துக்காதே, அது இருக்கட்டும், ஏன் உன் முகத்துல தேஜஸ் குறையுதுன்னா, பாம்பு வந்து அவன் போட்டு போனது இருக்கட்டும், நீ அழுறது இருக்கட்டும், உன் முகத்திலேயே தேஜஸ் குறையுது, யாரையாவது சமைச்சுட்டு ஆடா போடுறதுன்னா. பழைய காலத்துல ஒரு முகத்தை பார்த்தே சொல்லுவா, சந்தியாவனம் பண்ற முகத்தை பார்த்தாலே தெரியும்னு சொல்லுவா. நான் பண்றேன்னு போய் சொல்ல வேண்டாம் பெரியவாழ்க. சந்தி பண்றானா காயத்ரி அசாபாதித்யோ பிரம்மா ஹம் பிரம்மாஸ்மி பிரம்மைவாஹமஸ்மி அபிபூர்வம் காயத்ரீம் ஆவாகயாமி. எந்த மந்திரத்துக்கு இல்லாத விசேஷம் காயத்ரிக்கு. காயத்ரியை தன்மையிலேயே ஆவாகனம் பண்ணிக்கிறது. இது 7 கோடி மந்திரத்துல வேற எல்லா மந்திரத்துக்கும் தியானம் தான். பஞ்சாட்சரம்னா மூலைகல்பத்மஸ்யம் தியானம், ராம ஷடக்ஷரின்னா காலாம்போதர காமதீகாந்த மனகம்னு தியானம், பீஜாபுரம் சொல்லு கணபதினா தியானம் தான். ஆனா எல்லா மந்திரத்தையும் விட காயத்ரி ஏன் உசத்தின்னா, காயத்ரிக்கு மாத்திரம் தன்மையிலேயே ஆவாகனம் சொல்லியிருக்கா. அபிபூர்வம் காயத்ரீம் ஆவாகயாமி, சாவித்ரீம் ஆவாகயாமி, சரஸ்வதியும் ஆவாகயாமி. இப்படி வேளாவேலைக்கு அவன் ஆவாகனம் பண்ணி பண்ணி ஜெபிச்சானா ஒரு 1.25 முகூர்த்தம் ஒரு மந்திரத்தை
இடவிடாத ஒருத்தன் ஜபம் பண்ணிட்டு இருந்தானால் அந்த தேவத்தை அவனுக்குள்ள சாநித்தியமாக ஆரம்பிச்சு விடுகிறான். அவன் என்ன மந்திரத்தை ஜபிக்கிறானோ அந்த மந்திரத்தினுடைய தேவதை சாநித்தியம் அவன் உடம்புல வர ஆரம்பிச்சிடும். உபாசகாலுக்கு அவளை பார்த்தாலே தெரியும். இந்த தட்சிணாமூர்த்தி மந்திரம் ஜபிச்சுட்டு இருக்கலான்னு கேட்பாங்க. நீங்க விரிவா நிறைய பார்த்த மாத்திரத்துல என்ன பஞ்சாட்சரம் ஜபிக்கிறீங்களா இல்ல புவனேஸ்வரி மந்திரமானு ஜபிச்சுட்டு இருந்த காலம். இப்ப யாரை பார்த்து என்னத்தை கேட்கறது? ஒன்றும் பார்க்கறதுக்கும் இல்லை, கேட்கறதுக்கு ஒன்றும் இல்லை. அது மாதிரி காலம் இப்போ. அந்த காலத்துல ஏதோ ஒரு உபாசனை நம்பிக்கையில பண்ணிட்டு இருப்பா. அதை எங்க பெரியவாளை போல உள்ளவா பார்த்ததுமே சென்று கேட்டு விடுவா. இந்த மந்திரம் ஜபிக்கிறீங்களாம்பா ஆமாம்பால் அவாலும் வேற ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன்னா அந்த தேவத்தை ஒரு 1.25 முகூர்த்தம் ஒருத்தன் ஜபம் பண்ண கொஞ்ச நாள்ல அந்த தேவதையினுடைய சாநித்தியம் அவனிடத்துல பூர்ணமா வந்துடும்னு மந்திர சாஸ்திரங்கள் சொல்றது. ஒரு முகூர்த்தம்னு சொன்னா 2.5 நாள். ஒரு நாழிங்கிறது 24 நிமிஷம். 2.5 நாழின்னா 1 மணி நேரம். அதுதான் ஒரு முகூர்த்தம்னு சொல்றது. 1.25 முகூர்த்தம்னா 1.25 மணி நேரம். 1.25 மணி நேரம் ஏதோ ஒரு மந்திரத்தை ஜபம் பண்ணிட்டே இருக்கிறது. துர்தேவதையா இருந்தாலும் அதுவும் தெரியும். முகத்தை பார்த்தாலே தெரியும் இவன் நல்ல உபாசனைகள் இல்லை அப்படிங்கிறது தெரியும். ஏதாவது தப்பு காரியம் பண்ணிவிட்டானால் முகத்திலேயே தெரியும், பார்த்தாலே தெரியும் ஏதோ தப்பு பண்ணியிருக்கான். அதுவும் பஞ்ச மகாபாதகங்கள் மாதிரி பாப்பங்கள் பண்ணினானா அவன் முகத்தை பார்த்தாலே தெரியும். பழைய காலங்களில் சற்றுன்னு சொல்லிவிடுவா. அதுதான் அகத்தின் அழகு முகத்துல அப்படின்னு தமிழ்ல சொல்லிட்டு இருந்தா. இங்கே இந்த ஸ்ரீகரங்கிற ரிஷி சிங்கிங்கிற பிள்ளையை பார்த்து கேட்கறாள், அப்பா முகத்துல தேஜஸ் குறையிறதேடா, யாரையாவது சுற்றுத்தியா நீ? சபிச்சாதான் தபசு குறை. யாரையாவது சுற்றுத்தியா நீ? மந்திரங்களை ஜபம் பண்றதே பரிசிரமம். ஜபம் பண்றதை விட ஜாக்கிரதையா அதை காப்பாற்றணும். காமமும் கோபமும் அந்த மந்திரத்தை கொண்டு போயிடும். இதுக்கு விஸ்வாமித்திரோட சரித்திரம் பிரமாணம். காமத்திலையும் கோபத்திலையும் காமயேஷா குரோதயேஷா ரஜோகுண சமுத்பவா மகாசனோ மகாபாப்மா அப்படின்னு சுவாமி கீதையில சொல்லியிருக்கிறது. இகலோகத்துக்கும் சரி உபாசகாலத்துக்கும் சரி ரொம்ப கோபப்படுவா. சில பேர் மந்திரங்கள்லாம் ஜெபிச்சுட்டு கோபப்பட்டாங்கன்னா 1 மணி நேரம் ஜெபிச்ச மந்திரம் 1 நிமிஷம் கோபிச்சுட்டதுல போயிடும். இப்போ இந்த 1 மணி நேரம் எப்ப எதுக்கு உட்காந்து ஜெபிக்கணும்? அந்த நடிகை தானே தோட்டம் போட்டு செடியை குளிச்சுன்னு உட்காந்து இருக்கலாம். ஜலம் விட்டுட்டு 2 பூவாது கிடைக்கும், சுவாமிக்கு வைக்கலாம். மணிக்கணக்கா ஜபம் பண்ணிட்டு யார் மேலே யாரும் விழுந்து கடிச்சிருந்து காமக்ரோதப்பட்டு இருந்தாங்கன்னா தபசு சம்பாதிக்கிறது கஷ்டம். எதுவுமே சொல்றேன், சம்பாதிக்கிறது கஷ்டம், செலவாக்குறது ரொம்ப சுலபம். அது பணமா இருந்தாலும் சரி, பொருளா இருந்தாலும் சரி, தபஸா இருந்தாலும் சரி, சட்டுன்னு போயிடும். கோபிச்சுட்டுமே தபஸு போயிடும். நீ யாரையாவது கோபிச்சு விட்டியா அப்படின்னு பையனை பார்த்ததுமே முகத்தை பார்த்துட்டு கேட்டா உடனே இந்த பையன் சொன்னான், ஆமா உங்க கழுத்துல பாம்பை போட்ட ராஜாவே நீ 7வது நாள் தட்சணம் கடிக்கணும்னு நான் சமைச்சுட்டேன் அப்படின்னா சுனம் கவீனாம் இவ வர்ண சங்கரஹ தர்மபாலோ நரபதிஹி சது சம்ராட் பிருஹத்ஸ்ரவாஹ சாக்ஷாத் மகாபாகவதஹ ராஜர்ஷிர்ஹயமே தராட்டி க்ஷுக்ஷமைதோ தீனஹ நைவாஸ்மச்சாபமர்ஹதி. அவன் ஏதோ பசிதாகத்துல ஒரு காரியத்தை பண்ணிவிட்டான். அவசரத்துல வேகப்பட்டு பண்ணாம போய் இவ்வளவு பெரிய சாபத்தை கொடுத்துட்டியடா குழந்தை. அவன் மகாபாகவதண்டா. அவன் சாட்சாத் மகாபாகவதா, கர்ப்பத்திலேயே பகவானால ரட்சிக்கப்பட்டவன். அவன் ராஜரிஷி போல வாழ்ந்தவன். ஹயமேதம் அப்படின்னா அஸ்வமேதம், அஸ்வமேத யாகம் பண்ணினவன். அவனும் இல்லாத பண்ணிட்டியே. ஹயமேதாட்டி வேதாத்தியங்கள்லாம் பண்ணி மகாபாகவதோத்தமனா இருந்த ராஜா ஏதோ ஒரு பசிதாகத்துல ஒரு சின்ன தப்பு பண்ணிவிட்டாங்கிறதுக்காக அவனை போய் இப்படி சமைச்சுட்டியே. பின்னாடியுமே கலி பிறந்து வரப்போற ராஜாக்கள்லாம் எப்படி இருப்பாள் தெரியுமா? ஆரிய தர்மத்துல கை வைப்பான். அது ஆரிய தர்மஸ்டே ஆரியன் ஒழிக அப்படின்னு ஆரம்பிப்பான். வரப்போற இனிமே காலங்கள்லாம் இப்படி இருக்குன்னு எப்போ 5000 வருஷம் முன்னாடி சொன்னான். கடவுளை கற்பித்தவன் முட்டாள், கடவுளை வழிபடுறவன் காட்டு மீறாண்டி, கடவுள் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்ல போறானே. அவனெல்லாம் என்ன பண்ணுங்க? எவ்வளவு சபிக்க முடியும்? எவ்வளவு தபசு உனக்கிட்ட இருக்கு?
ததாரிய தர்மஸ்ச விலீயதே ருணாம். வர்ணாசிரமம் ஒழிக அப்படிங்கிறான். வர்ணத்தை வேணா உனக்கு சொல்லும், ஏதோ பாதிக்கிறது, பிராமண கஷத்திரிய வைசியான்னு சொன்னா ஏதோ சிரமமா இருக்கு. ஆசிரமத்துக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? வர்ணாசிரமம் ஒழிகங்கிறான். ஆசிரமம்னா பிரம்மச்சரிய ஆசிரமம், சன்னியாசாசிரமம், வானப்பிரஸ்தாசிரமம் இத்தியாதி. அதுக்கும் பாக்கி பேருக்கு சம்பந்தமே கிடையாது. பிராமணன் கூட்டிதான் சம்பந்தம் வர்ணாசிரமத்துல, ஆசிரமத்துல. ஆனா கண்மூடித்தனமா வேதம் சொன்ன தர்மங்களே ஒழிக்கிறேன்னு கிளம்புறது. ஆரிய தர்மத்தில் கை வைப்பார், வர்ணாசிரமங்களை கெடுப்பார். வர்ணாசிரமாச்சாரயுதஸ்திரயீமயா, ஆச்சாரம் இல்லாத பண்ணுவான். எல்லாரும் ஒரே ஆகாரம், ஒரே படிப்பு, ஒரே விசாரம், இந்த மாதிரி ஆயுங்கிறதே 5000 வருஷம் முன்னாடி சொன்னாலும் அந்த விஷயம். வர்ணாசிரமாச்சாரயுதஸ்திரயீமயா. ஆனா உலகம் முழுக்க ஏதோ முயற்சியில இருக்காலே, என்னன்னா எல்லாம் பணத்துக்காக இருக்கா. அர்த்தகாம அபிவேசித ஆத்மனா, பணத்துக்காகவும் இஷ்டங்களை பூர்த்தி பண்ணிக்கிறதுக்காகவும் எல்லாரும் ஏதோ ஒண்ணு செய்கிறா போல செய்வார். எதிரையும் உண்மை இருக்காது. அதோர்த்தகாமாபிவேசித ஆத்மனா, தன்னை எப்படியாவது தன்னை நிலைநிறுத்திக்கணும்னு நினைப்பானே தவிர நல்ல காரியம் நடக்கணும், தர்மம் செய்யணும், லோகம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம். ஒருத்தரும் வர மாட்டான். இதை செஞ்சா இதுல எவ்வளவு பணம் கிடைக்கும், அதனால நம்ம எவ்வளவு சுகமா வாழலாம் அப்படின்னு நினைச்சுதான் காரியங்கள்ல எல்லாரும் ஈடுபடுவார். அப்படி இருந்த ஜனங்கள், அப்படி இருக்கிறவன் சொல்ற உபதேசத்தை கேட்கிற ஜனங்கள் எப்படி இருப்பார்? நாயும் குரங்கும் சேர்ந்து குருத்தனம் பண்ணா எப்படி இருக்குமோ அப்படி ஆயிடும் லோக தர்மம். எல்லாம் கலந்து போறேன், எல்லாம் ஒண்ணு சொல்லி சமம் பண்ணி கபின்னா குரங்கு, நாயும் குரங்கும் சேர்ந்து குருத்தனம் பண்ணா அது எப்படி இருக்கும்? அது ஒரு நிமிஷம் சேர்ந்து இருக்குமா? அது மாதிரி பருவ போறான். ஜனங்களை பேதப்படுத்தி அவளை ஏதோ ஒரு காரணத்துக்காக புத்தி வேதம் பண்ணி கலக்கி விட்டுட்டு தன்னுடைய குடும்பம் தன் தலைமுறை நல்லா இருக்கிறதுக்கு என்ன உண்டோ அது மாதிரி காரியங்களை செய்வான். இனிமே வரப்போற தலைமுறை ராஜாக்கள் எல்லாரையும் சமைச்சு முடியாத அப்படி கழி வேற பிறந்து, இனிமே நம்ம தான் ஜாக்கிரதையா இருக்கணும், எல்லாரும் க்ஷேமமா இருக்கணும்னு தான் பிரார்த்திக்கிறதே தவிர யாரும் சபிக்க முடியாது. சபிக்கிறதுக்கு நம்ம கிட்ட அவ்வளவு தபசு இருக்காது. சபிக்கிறதுக்கான பாத்திரம் உலகம் முழுக்க இனிமே இருப்பா, அதனால சபிக்க முடியாது. அதனால எல்லாரையும் சபிச்சுட்டு அப்புறம் லோகாசமஸ்தா சுகினோ பவந்துன்னு எப்படி சொல்றது? நம்ம மதமும் அப்படி இருக்கு. சர்வேஜனா சுகினோ பவந்து, லோகாசமஸ்தா சுகினோ பவந்து. அப்ப அயோக்கியம் தப்பு பண்ணிட்டே இருப்பான், அவனும் நல்லா இருக்கணும்னு நம்ம பிரார்த்திக்க கடமைப்பட்டிருப்போம்னா போல என்ன ஆறுது? எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொன்னா தப்பு காரியம் பண்றவனும் சேர்ந்ததுக்கு காரணம். அதுக்குதான் அழகா பாகவதம் சொல்லிக் கொடுத்தது, பிரகலாத சுவாமி சொல்லிக் கொடுத்தா, சிம்மமே தப்பு பண்றவன் மனசுல இருக்கிற அந்த தப்பு எண்ணங்கள் எல்லாம் சீக்கிரம் நீ விளக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கணும். ஸ்வஸ்தியஸ்து விஸ்வஸ்ய கல பிரசீததாம் அப்படின்னா உலகம் முழுக்க நல்லா இருக்கணும். கெட்டவர்களுடைய கெட்ட எண்ணங்கள்லாம் விளக்கி அவர்களும் நல்லவர்களாக ஆக்கணும். அப்ப எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதே எல்லா அது சமதர்மமா ஆயிடும். அவனை போய் நீ சீக்கிரம் போய் ராஜாட்ட சொல்லிட்டு வந்துடுவோ, 7ஆம் நாள் மரணம்னு சொன்னா பரலோகத்தை நம்பர் குடும்பம் அது தர்மபுத்திராதிகளுடைய வம்சம் 7 நாளுக்குள்ள ஏதாவது மகாதானங்கள் பண்ணிட்டு சர்வப்பிராயஷ்சித்தம் பண்ணிட்டு போக போறோம்னு தெரிஞ்சுட்டா இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லியிருந்தா. ஒரு கோதானம், ஒரு சொன்னதானம், மகாதானம் எல்லாம் பண்ணிட்டு சர்வப்பிராயஷ்சித்தம் எல்லாம் பண்றது, இதெல்லாம் பண்ணலாம் நீ போய் சொல்லிட்டு வந்துருவோம்னு ராஜாட்ட பையன் அனுப்பிச்சுட்டு ஆசிரமத்துக்குள்ளே தன்னுடைய பூஜா கிரகத்துக்கு போய் அந்த மகரிஷி மண்டிட்டு தன் மூர்த்திட்டு தன் சுவாமிகிட்ட, ஈஸ்வரா பிரபு, என் குழந்தை அவசரப்பட்டு கர்ப்பத்திலேயே உங்களால் ரட்சிக்கப்பட்ட ஒரு மகாபூதனை சமைச்சுட்டான். சபிக்கிற அளவுக்கு தபசு இருக்கிற என் பிள்ளைக்கு யாரை சபிக்கணுங்கிற விவேகம் இன்னும் வரல. அவன் குழந்தை, அவன் பாலேன அபக்வ புத்தினா அபாவேஷு ஸ்வபிருத்யேஷு பாலேனாபக்வ புத்தினா. இது பெரிய அபராதம். அதுவும் உங்களை சேர்ந்தவாளை யாராவது சிந்தினால் நீங்க ஓடி வந்துடுவே. கோதண்டத்தை எடுத்துட்டு, சக்கரத்தை எடுத்துட்டு, சார்ந்தத்தை எடுத்துட்டு ஓடி வந்துடுவேன். உங்க பக்தனான பரம பாகவதனை என் உள்ள சமைச்சிருக்கான், என் பிள்ளை ஒன்றும் பண்ணிடாதீங்கன்னு வேண்டாரான். நீங்க ஏதாவது சக்கரபாணியாய் வந்து என் பிள்ளை எதுவும் ஹிம்சை பண்ணிடாத கூடாது, நான் அபராத க்ஷமாபணம் பண்ணிக்கிறேன். அபாபேஷு ஸ்வபிருத்யேஷு பாலேனாபக்வ புத்தினா.
பாபம் கிருதம் தத் பகவானே சர்வாத்மா க்ஷந்துமர்ஹதி. என் புள்ள பண்ண தப்புக்கு நான் அபராதட்சமாக ஸ்கூல்ல போய் எடுத்துக்கணும். சில பையன் எல்கேஜி யூகேஜியில பக்கத்துல இருக்கிற குழந்தையை பிள்ளைறது பென்சில் கொடுக்கறது, உன்னை கூட்டணும் அப்பா அம்மாவே அப்படி பாய்வா போய் குழந்தை ஒன்று சொல்லாய் அப்படின்னு பிரின்சிபால்லேருந்து சார்லேருந்து பார்த்தேன். விஷமம் பண்ணாத பார்த்துக்க வேண்டியவெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் கேஸ் விசாரம் பண்ணி இன்னும் ஜாக்கிரதையா வச்சுக்கணும், ஒழுங்கா இருக்க சொல்லணும் அப்படின்னு இவா உபதேசங்கள்லாம் கண்ணை மூடிட்டு கேட்டு அப்பா அம்மா எப்படி வரணுமோ அதுபோல குழந்தை 7 வயசு குழந்தை என் பையன் அவன் தெரியாம சமைச்சுட்டான். பரம்பாவனான உங்க பக்தனை சமைச்சுட்டான், அந்த ராஜாவை சமைச்சுட்டான். இந்த அபராதத்துக்கு நான் க்ஷமாபணம் பண்ணிக்கிறேன். பாபம் கிருதம் தத் பகவானே சர்வாத்மா க்ஷந்துமர்ஹதி. குழந்தைக்கு ஒன்று வந்துடக்கூடாதுன்றாங்க இந்த மகரிஷி. இப்படி சொல்லிட்டு இருக்கா. அந்த ரிஷிகுமாரன் இந்த போறான் ஹஸ்தினாபுரத்துக்கு. அதுக்குள்ள ராஜா என்ன ஆனார்னு அடுத்த அத்தியாயம் பிரதம ஸ்கந்தத்தோட கடைசி அத்தியாயம். மஹீபதிஸ்வத தத் கர்மகர்ஹ்யம் விசிந்தயன் ஆத்மகிருதம் சுகுர்மாஹ அஹோ மயா நீச்சம் அனார்யவத் கிருதம் நிராகசி பிரம்மணி கூட தேஜசி. தான் பண்ண காரியத்தை நினைச்சு அரண்மனைக்கு வேட்டையாட போன ராஜா திரும்பி வந்து ஸ்நானபானங்கள் எல்லாம் பண்ணிட்டு பசிதாகங்கள்லாம் அடங்கின அப்புறம் சுருதி வந்துதான். பசியில விவேகம் போயிடும். பசி வந்தீங்க 10 பறந்துடும் தான். 10ல விவேகம் ஆனந்தம் எல்லாம் போயிடும். எது செய்யணும் செய்யக்கூடாது எல்லாம் போயிடும். ஒரு 10ன்னு அந்த 10 சொல்லியிருக்கா. அப்போ பாட்டி சொல்லியிருக்காங்கன்னு சொல்லுவாள் தமிழ்ல. என்ன செய்யணும் செய்யக்கூடாது எல்லாம் போயிடும். பசியை கட்டுப்படுத்த தெரியாத இருந்தாங்கன்னா கட்டுப்பாடு இல்லாதவன் பசியினுடைய வசமா ஆனவன் எதை வேணாலும் பண்ணி விடுவார். அதுபோல நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேனே. பசி அடங்கினப்புறம் ராஜா நினைச்சு பார்க்கிறார். கர்மகர்ஹ்யம், நான் பண்ண காரியம் எவ்வளவு மட்டமான காரியம். விசிந்தயன் ஆத்மகிருதம் சுதுர்மனாஹ. சுதுர்மனா அப்படி பண்ணிருக்க கூடாது. நினைச்சு நான் பஷ்டாத்தாபம் நான் பண்ணது தப்புங்கிறத பஷ்டாத்தாவே சுத்தினா நினைச்சு பார்த்து வருந்தார். பகவானிடத்திலேயோ சாதுக்களிடத்திலேயோ ஒரு வருத்தத்தை வெளிப்படுத்தார். விசிந்தயன் ஆத்மகிருதம் சுதுர்மனாஹ அஹோ மயா நீச்சம். நான் என்ன காரியம் பண்ணியிருக்கேன்? ஒரு நீச்சன், படிப்பறிவு இல்லாதவன், நல்ல சம்ஸ்காரம் இல்லாதவன் செய்யற காரியத்தை நான் செஞ்சிருக்கேன். அனாரியவத் கிருதம் நிராகசி பிரம்மணி கூட தேஜசி. நீர்பூத்த நெருப்பு போல இருக்கிற அந்த மகிழ்ச்சியை போய் சிந்தி விட்டுருக்கேன். பெரிய ஹோமங்கள்லாம் நடந்து முடிஞ்சா அப்படியே நீர் பூத்து இருக்கும். அதுவும் நடுப்புற பெரிய நீர் பூத்து இருக்கும். அன்னை தெரியாதவன் சாயச்சு போய் விபூதியாக்கும் நினைச்சிட்டு மேல பூத்துருக்கேன்னு நடுவு நீர் போய் கையை வச்சு கொடுப்பான். வச்சா உள்ளுக்குள்ள கடக்கணக்கணே இருக்கும். போலாது போல அக்னி இருக்கும். தெரியாத போய் தொட்டு விடுவான். நிரப்பு பழம்புல போய் கை வச்சுடுவான். நல்ல ஹீட்டு இருக்கும், எனர்ஜி இருக்கும். அதுல தொட்டானா உச்சத்துல வரைக்கும் தான் ஏறும் சூடு. பல நாள் அப்புறம் அந்த வேதனை இருக்கும். அதுபோல நான் கண்ண மூடிட்டு இருக்கார், மனத்தடியில் இருக்கார், ஜட போட்டு இருக்கார். சாமானியன் நினைச்சது போய் அவரை செய்துட்டேன். உள்ளுக்குள்ள எரிமலை போல இருக்கு அவருடைய தபஸ். நிராகசி பிரம்மணி கூட தேஜசி. இன்னும் அவர் கண்ணை துறக்கல்லேன்னு நினைக்கிறேன். கண்ணை திறந்து இந்த பாம்பை பார்த்து கொஞ்சம் வருத்தப்பட்டு விட்டார். ஆனா அவருடைய தாபமே சாபம் கொடுக்க வேண்டாம். நல்லவா தாபப்பட்டாலே அதுவே சாபமா ஆயிடும். சாபத்துக்கும் மேல ஆயிடும். துருவம் ததோ மேக்கு ததேவ கேலனாதி. இவா தாபப்பட்டா பகவான் தனக்கேதோ பெரிய கஷ்டம் வந்துதான் நினைப்பாளா, தனக்கேதோ அவமானம் வந்துதான் நினைப்பாளா. கிருததேவ கேலனாதி துரத்யயம் யசன்னாதி தீர்காதி ததஸ்து காமம் தொகவிஷ்கிருதாயமே யதான குறியாம் புனரேவ மப்தா. இதனால தெய்வ கோபமும் சேர்ந்து அவருடைய தாபமும் சேர்ந்து என்ன ஆகுது? என் ராஜ்யம் பிரஜைகளோட, என் குடும்பத்தோட, தனகோஷத்தோட இப்பவே பத்தினி எரிய போறது. அத்தீவ ராஜ்யம் பலர்த கோஷம் பிரகோபித பிரம்மகுலானருமே. ராஜ்யம்
விருத்தி கோஷத்தோட கூட எல்லாம் எரிய போறது. அதீவ ராஜ்யம் பலவர்த்த கோஷம் பிரகோபித பிரம்ம குலானலோமே. அவளுக்கு நம்ம பண்ண அபச்சாரத்தினாலேயே தேசம் எரிஞ்சுடு போறது. தஹத்வ பத்ரஸ்ய புனர்னமே பூதே பாபியசி தீர்த்விஜதேன கோப்யஹ. அவர் இன்னும் கண்ணை துறக்கல, அதனாலதான் நான் இன்னும் என் தேசத்தையும் ஜனங்களையும் நான் பார்த்துட்டு இருக்கேன். என் ராஜ்யம் எரியல. அவர் பண்ணதுதான் நிச்சயம் எரிஞ்சுட போறது என் தேசமே. அந்த தேசம் எரியறதுக்குள்ள நான் இருக்கிறதுக்குள்ள இப்போ ஒரு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். சாப்பிட்டு விவேகம் வந்தானா, காலம் தப்பி விவேகம் வந்தானா வேண்டிக்கிறேன். என்ன வேண்டிக்கிறேன்? எப்படியாவது இந்த கஷ்டத்துக்கு நிச்சயம் நான் பரிகாரம் தேடல. நான் பண்ண தப்புக்கு இதுதான் பலன்னு சொன்னா என் ராஜ்யம் எரிஞ்சு இருக்கணும், என் குடும்பமும் சாம்பலா போகட்டும், நானும் போயிடுறேன். ஆனா இன்னொரு ஜென்மான்னு வந்ததுன்னா அந்த ஜென்மாலையாவது வேதம் படிச்ச பிராமணாளுக்கும் தெய்வத்துக்கும் கோவுக்கும் பதிவிரதைகளுக்கும் நான் அபச்சாரம் பண்ணாம இருக்கணும். அந்த புத்தியை பகவான் கொடுக்கணும்னு இப்பவே நினைவோட பிரார்த்திச்சுக்கிறேன். பாபிய சீதீர் விஜய தேவ கோபியஹ. பிராமணாளுக்கும் தெய்வங்களுக்கும் கோவுக்கும் இது ரெண்டும் ரொம்ப முக்கியமா. இது மூணும் ரொம்ப முக்கியம். இவாளுக்கு அபச்சாரம் பண்றா போல இன்னொரு ஜென்மம் எனக்கு வரக்கூடாது. ஆனா இந்த தேசம் எரியட்டும். ஒரு தேசமே பத்திட்டு எரிஞ்சுதானா அக்கம் பக்கம் தேசம் பார்க்கறதுனால என்ன ஆகுதுன்னா உலகத்துக்கே நான் ஒரு பாடம் ஆயிட போறேன். நாளைக்கு ஹிஸ்டரி புஸ்தகத்துல சொல்லுவா, ஒரு தபஸ்வியான மகர்ஷியை ஒருத்தன் சித்தினா அவன் தேசமே எரிஞ்சு போயிட்டு ஜாக்கிரதைன்னு இனிமே உலகத்துக்கு நான் ஒரு பாடம் ஆயிடுவேன். ஒரு போர்ஷன் என்னோடதான் ஆயிட்டேன் ஹிஸ்டரி பாடத்துல. அதீவ ராஜ்யம் பலவர்த்த கோஷம் பிரகோபித பிரம்ம குலானலோ. பதிவிரதை கோபப்பட்டால் மதுரையே இருந்ததுன்னு சொல்றாங்க. இன்னைக்கும் கண்ணகின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு வேற எதுக்காகாது. சச்சிந்தயன் நித்தமதாசினோ யதா முனே சுதோக்தோ நிருதிஹி தக்ஷகாக்யஹ. இன்னொரு கண்ணை திறக்கல, திறந்த உடனே விஷ்ணுவாயிட போகுது ராஜா நினைச்சிட்டு இருக்கிற காலத்துல அந்த முனியினுடைய குமாரன் நேரம் வந்தான். வாசல்ல நிற்கிறான். உள்ள போய் ராஜாவை பார்க்கணும்னு சொல்லும் போங்கிறான். ராஜகரத்துல இதெல்லாம் மரியாதை. உடனே ஓடி உள்ள அந்த சேவகன் சொல்றான், வாசல் ஒரு ரிஷிகுமாரன் வந்திருக்கா, அவசரமா உங்களை பார்க்கணும்னு சொல்றாருன்னதுமே ரிஷியா இருந்தாலும் சின்ன நெருப்பா இருந்தாங்க, பெரிய நெருப்பா இருந்தாங்க, நெருப்பு தானே. அதனால பூர்ணகுமம் எடுத்துட்டு சந்திரதாமரம் எடுத்துட்டு அர்க்கியங்கள்லாம் எடுத்துட்டு இந்த ராஜா ஓடி வரார். வாசல்ல வேத கோஷத்தோட வாத்திய கோஷங்களோட அவர் உள்ள அழைக்கிறார். ஆனா அந்த ரிஷி எதையும் வாங்கிக்க மாட்டேங்கும். இந்த ரிஷிகுமார் நீங்க இருக்கிற பூர்ணகும்பத்தையோ அர்க்கியபாத்தியத்தையோ சந்திரதாமம் ஏன்னா நீ நன்னா இருக்கக்கூடாதுன்னு சமைச்சவன்னா இதெல்லாம் நீ எனக்கு கொடுத்தையானா மனப்பூர்வமா நான் உனக்கு ஆசீர்வாதம் பண்ணணும். நான் உனக்கு ஆசீர்வாதம் பண்ற நிலையில இல்லை. நீ வேண்டி 7வது நாள் உனக்கு சாபம் நான் கொடுத்துருக்கேன். தட்சகன் கடிக்க போறான். இதை எங்க அப்பா உங்ககிட்ட சொல்லிட்டு வர சொன்னான். நீ எங்க அப்பா தொழிலெல்லாம் வாங்க போட்டேன்னா உடனே சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணி ராஜா சொல்றா, நான் என் தேசமே எரிஞ்சு போயிடும்னு நினைச்சேன். என் தேசத்தை காப்பாத்தி, என் குடும்பத்தை காப்பாத்தி, மத்தியவர்க்கங்களை காப்பாத்தி, கனகோஷத்தை காப்பாத்தி எனக்கு மாத்திரம் ஒரு தண்டனை கொடுத்தேன். என்ன கருணை கொடுக்குங்கிறார் இந்த ராஜகுமார். இந்த ரிஷிகுமாரன் போய் நான் பண்ண தப்புக்கு பெரிய தண்டனையா கிடைக்கணும்னு நினைச்சேன். ஆனா நீங்க எல்லாரையும் காப்பாத்தி உங்க மனசு எனக்கு மாத்திரம் அந்த தண்டனையை கொடுத்தேனே. அது ஒன்னா போகட்டும். நான் பண்ண தப்புக்கு நீங்க இப்பவும் கருணை தான் பண்ணிருக்கேன். எங்க ஆத்திர சாப்பிட்டு போகணும். ஒரு வாய் சாப்பிட்டு கால அகத்தி நான் போஜனம் போடுவேன். 10 தீர்த்தம் போடுவாள் சாப்பிடணும்னாலும் முடியாது. ஒரு குடி சாப்பிட்டா நீ நன்னா இருக்கணும், தலைமுடியே நன்னா இருக்கணும், நான் ஆசீர்வாதம் பண்ணணும். நான் என்ன ஆசீர்வாதம் பண்ணுவேன் உனக்கு? அதனால நான் உங்க ஆத்திர சாப்பிட முடியாது. எங்க அப்பா சொன்னாருன்னு போயிட்டாங்க அந்த பையன். சசாதுமேன சிவேன தக்ஷகானலம் பிரசக்தஸ்ய விரக்தி காரணம். இது ஒண்ணு போறாத. நீ 7வது நாள் வரணும்னு எப்ப தெரிஞ்சு வச்சோ அப்புறம் எதில் ஒட்டும் மனசு? அரண்மனையில நல்ல டிஃபனா பண்ணி சாப்பிடுவோம்னு விட்டுமா, இல்ல கேளிக்கைகள்ல மனசு விட்டுமா? 7வது நாள் வச்சுட்டு போறோம்னு தெரிஞ்ச ராஜா அதோதிகாயேம மமுஞ்சலோகம் எல்லாத்தையும் பட்டுப்பட்டு விட்டாராம் மனசுல. இது மாதிரி ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காதான்னு ஏற்கனவே மனசுல எதிர்பார்த்துட்டே இருந்தா. வீட்டை விட்டு போகணும். அதுக்கு சரியான காரணம் கிடைக்கல. காரணம் இல்லாத
கொஞ்சமானால் திரும்பி வர்றதுக்கு ஒரு பாசம் ஏதாவது காரணமாயிருக்கு, திரும்பி வந்துடுவோம். சரியான காரணம் கிடைச்சுட்டானால் திரும்பி வரமாட்டோம். இந்த வைராக்கியம் திடப்படும்னு எதிர்பார்த்துட்டு இருந்த ராஜாவுக்கு இந்த சாபம் பெரிய அனுகூலமா ஆச்சு. விமர்சிதவு ஹேயதயா புரஸ்தாதி. முன்பே எதிர்பார்த்துட்டு இருந்தவர் போல பட்டுன்னு உள்ள போனா எல்லா ராஜ சின்னங்களையும் கலைஞ்சா. விசிறித்ய சர்வம் நரதேவ சின்னம் பவித்ர பாணிர் முனிவேஷாஸ்தே. எல்லா சின்னங்களையும் கிரீடம் கவச்சம் உண்டலம் எல்லாத்தையும் கைட்டு போட்டுட்டு ஒரு மர உறுதி எடுத்து கட்டிட்டு கையில ஒரு விஸ்வாமித்திர தர்பைனால ஒரு பவித்திரம் பண்ணி போட்டு பவித்ர பாணிர் முனிவேஷாஸ்தே. முனிவேஷத்தோடு வெளியில வந்தார் அரண்மனையிலிருந்து. உடனே மந்திரிகளும் ஜனமேஜயன் முதலிய பிள்ளைகளும் பத்னி குடும்பம் எல்லாரும் வந்து கழிக்கிறா. ஏன்னா இன்னும் ஒரு வாரம் இருந்தா ஒரு வாரம் ஆத்துக்காலை விடுவாரே என்ன வாழ்க்கை கவலை. இப்படி எல்லாத்தையும் விட்டுட்டு போனாரானா ஆத்து கவலைக்குமே வாசல் சாத்தணும்னு இவன் தான் கவலைப்படணும். பால் இருக்கா மோர் இருக்கான்னு ஆத்து தலைவன் இருந்தா அவன் படுவான். ஜன்னலை சாத்து வாசல் சாத்து ரைட்டு போட்டுருந்தா அணைக்கிறது எல்லா கவலையும் அவன் தலையில இருக்கும். இவெல்லாம் கவலை இல்லாம இருப்பாள். தலைவன் இல்லைன்னா அப்புறம் அவாவா கவலைப்படுறா போல ஆயிடும். ஆனாலும் என்ன தலைவன் போனா அதுக்காக குடும்பம் சந்திக்கணும் விடுறதா அவாவா குடும்பம் எடுத்து விடுவா. எடுத்துக்க இல்லாம இருந்தா அது ஒரு சந்தோஷம்னு இருப்பாள். அதுபோல ராஜா நீ கலக்கக்கூடாதுன்னாதான் எல்லாரும். உடனே ராஜா சொன்னார், இவ்வளவு காலம் நான் குடும்பத்துக்கு உழைச்சுட்டேன், குடும்ப சேவை பண்ணிட்டேன், இன்னும் ஒரு வாரம் தான் எனக்கு ஆயுஷ்னு இந்த ரிஷிகுமாரன் வந்து சொல்லிட்டு போயிட்டால் இந்த ஒரு வார்த்தையாவது எனக்கு குடும்பம்னா எனக்கு குடும்பம்னா என்ன பண்ண போறேன்னா கிருஷ்ணாட்சரம் பண்ண போறேன்னா அதுதான் ஆத்துல உட்காந்து குடும்பம். நீங்க ஒன்றும் பண்ண வேண்டாம், ஆத்துக்கு இருந்தாலும் முடியாதுன்னா ஏன்னா அப்படிதான் சொல்லுவா. அப்புறம் நீங்க சும்மா தானே இருக்கீங்க, இது எல்லாரும் செஞ்சு போவாங்க அப்படின்னு சொல்லி வேலை வாங்குவாங்க. நீங்க சும்மா தானே இருக்கீங்க, ஆபீஸ் போலையணும் லாக்டவுன்ல, அதனால அவங்க கரியாண்டை கொடுப்பாங்க. நீங்க சும்மா தானே இருக்கீங்க, செட்ட போய் பால் வாங்கிட்டு வருவாங்க. நீங்க சும்மா தானே இருக்கீங்கன்னு இதை வேற பல்லவி மாதிரி அனுபல்லவி மாதிரி கூட சொல்லிட்டு இருந்தா. அதனால இந்த கதையே வேண்டாம், நான் போறேன். வீட்டுல இருந்து என்னால தியானம் பண்ற சாமர்த்தியம் எனக்கு இல்லை. போல என்னால் அது முடியலை, நான் கலந்து போறேன். என்னை முட்டு போதும் கை கூட்டினாரா எல்லா இடத்துலையும். என்ன பண்ண போறேன், எங்க போறேன்னா கிருஷ்ணாங்கிரி சேவாமதிமன்யமானஹ உபாவிசத்ப்ராயம் அமர்த்ய நத்யாம் யாவைல சச்ரீ துளசி விமிஸ்ரே கிருஷ்ணாங்கிரிரேன்மப்யதிகாம்புநேத்ரி புனாதி லோகானுபயத்ர சேசாமே கஸ்தம் ந சேவே தமரிஷ்யமானஹ. நான் எந்த கரைக்கு போடுவேன். உபாவிசத்ப்ராயம் அமர்த்ய நத்யாம். மரிக்கிற வாழ்க்கெல்லாம் துணையா இருக்கிற நதியவள், மரிக்க போறவாளுக்கு கூட இருந்து பரலோகத்துக்கு நல்லது செய்கிறவளவள். உபாவிசத்ப்ராயம் அமர்த்ய நத்யாம். நான் இங்க போயிடுவேன். அதிமன்யமானஹ அதிகாம் மன்யமானஹ கிருஷ்ணங்கிரி சேவாமதிமன்யமானஹ. அங்க போனேன்னா வேற நினைவே எனக்கு இருக்காது. அந்த கங்கையை பார்த்துட்டு இருந்தேன்னா அது விஷ்ணு பாதத்திலேருந்து கிளம்பின கங்கைன்னு அந்த பகவானுடைய நினைவாவே நான் இருப்பேன். கிருஷ்ண சேவை எனக்கு அதுலேயே கிடைக்கும். அதுலேயே ஸ்நானம் பண்ணி அதுலேயே மந்திர ஜபங்களை பண்ணிட்டு கிருஷ்ணனை அர்ச்சனை பண்ணிட்டு ஒரு வாரம் நான் கிருஷ்ணனுக்கு வாழணும்னு ஆசைப்படுறேன்னு என்னை விட்டுருங்கோ. எந்த கங்கை கரைக்கு போவேன் தெரியுமா? எந்த யமுனை வந்து கங்கையில கலக்கிறாலும், எந்த யமுனையிலே ஸ்ரீ விருந்தாவனத்திலே நூற்றுக்கணக்கான ஆலயங்கள்ல கிருஷ்ணார்ச்சனம் பண்ணி அத்தனை துளசியும் காலில் படக்கூடாது நிர்மாலினி தன் தலைப்புல துண்டுல முடிஞ்சின்றி சாதுக்கள்லாம் வீட்டுல பண்ண பூஜா நிர்மாலினி கோவில்ல பண்ண பூஜா நிர்மாலியங்கள் எல்லாத்தையும் ஸ்நான காலத்துல தலைப்புல எடுத்துன்னு வந்து எந்த கிருஷ்ணார்ச்சிதமான துளசியை யமுனையில கொண்டு கொட்டுறாளோ அப்படி அத்தனை துளசியும் கிருஷ்ணார்ச்சிதமான துளசியும் கலந்த யமுனை கலந்த கங்காதீரம் நான் போவேன். யாவைல சச்ரீ துளசி விமிஸ்ரே கிருஷ்ணாங்கிரிரேன்மப்யதிகாம்புநேத்ரி புனாதி லோகானுபயத்ர சேசானே. கங்கைக்கு இயற்கையாவே ஒரு பெருமை. இன்னொரு பெருமை என்னன்னா யமுனை வந்து கலக்கிறது ஒரு பெருமையா. யமுனைக்கு என்ன பெருமைனால் கிருஷ்ணாவதாரம் பண்ணி பகவான் 10 வருஷ காலம் நீராடினது ஒரு பெருமை. அதுக்கு மேல ஒரு பெருமை இன்னைக்கும் கிருஷ்ணார்ச்சிதமான அத்தனை நிர்மால்யத்தையும் அவள்தான் வாங்கிக்கிறார். அந்த கிருஷ்ணார்ச்சிதமான அந்த துளசி முழுக்க கலந்து அந்த யமுனை கலந்து அந்த பிருந்தாவனத்துல ஓடுற அந்த யமுனை
அது எந்த கங்கையில கலக்கிறதும் அந்த கங்கைக்கு போய் கங்கை யமுனையும் கலக்கிற இடம் தான் பிரயாகம். கிருஷ்ணாவைல சச்ரீ துளசி விமிஸ்ரே கிருஷ்ணாந்திரேன்மப்யதிகாம்புநேத்ரி குணாதி லோகானுபயத்ர சேஷான். இந்த கங்கை என்ன பண்றா? குணாதி லோகானுன்னா 3 லோகத்தோட சம்பந்தமா இந்த கங்கைக்கு பல லோகங்களை பாவனமாக்குறா. ஆகாசத்துல ஆகாச கங்கையா இருந்து தேவதைகளுக்கெல்லாம் ஆனந்தத்தை கொடுக்குறா, சப்தரிஷிகளுக்கு ஆனந்தத்தை கொடுக்குறா. பூலோகத்துல இங்க ஹிமாச்சலம் முதலிய இடங்கள்ல மகர்ஷிகளுக்கெல்லாம் ஆனந்தத்தை கொடுக்குறா. பாதாள பர்யந்தம் சென்று பாதாள லோகத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் ஆனந்தத்தை கொடுக்குறா. எல்லாரையும் பாவனமா ஆக்குறா. குணாதி லோகானி உபயத்ர சேஷானி கஸ்தன்ன சேவேத மனுஷ்யமானஹ. பரலோகத்துல ஒரு பயம் இருக்கிறவன் எவன் தான் கங்கையை சேவிக்காம இருப்பான். பகவத் பிரசாதத்தை வேணும்னு நினைக்கிறவன், அதுவும் மரணம் நெருங்கினவன் கட்டாயம் கங்கையை சேவிக்காம இருப்பான். இங்க குடும்பத்திலே ஒரு 3 தலைமுறை முன்னாடி ஒரு பெரியவாள் குடும்பத்துக்கெல்லாம் சொல்லிட்டு வயசான காலம் வந்தது, சொத்து பத்தெல்லாம் மகிழ் பண்ணிட்டு தன் குடும்பம் மனைவி குழந்தை 3 தலைமுறை 4 தலைமுறைக்குள்ள சொல்றேன். சிங்காள குடும்பத்துல வண்டி கட்டிண்டு, அப்ப ரயில் கிடையாது, பஸ் பிளைட் எல்லாம் இல்லாத காலம். வண்டி கட்டிண்டு கொஞ்சம் சாமான்களையும் எடுத்துருந்து கிராமத்தையே ஒழிச்சுட்டு காசிக்கு போட்டாருனே. நன்னா இருக்காரு, ஆரோக்கியமா. அந்த காலத்துல காசிக்கு போனா திரும்பி வர மாட்டாங்கன்னு பயம் உண்டு. காசி யாத்திரை 6 மாசம் 1 வருஷம் ஆகும், போறதுக்கே ஆயுஷ் போயிடும். திரும்பி வர்றதுங்கிறது பெரிய காரியம். ஆனா எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிட்டா நான் திரும்பி வர்றது சந்தேகம் தான், நான் போறேன்னு. பிள்ளையும் அழிச்சுட்டு போயிட்டா. பத்திரி அந்திஹோத்திரத்தோட நேராக போய் தம் பிள்ளைக்கு ஆயுதாக்கி சம்ஸ்கார மந்திரங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்து, காசியில யாரையும் தெரியுமோ தெரியாது, யார்கிட்டையும் போய் நிற்கக்கூடாதுன்னு இந்த குழந்தைக்கு எல்லாம் சொல்லி கொடுத்து கடைசி நிமிஷம் நான் நெருக்கரையில தான் இருப்பேன், காசியில தான் மறிப்பேன், காசியாவுக்கு மரணானுத்திகின்னு அங்கேயே மறைஞ்சார் அப்படின்னு சொல்றது. எவ்வளவு தைரியம் இருந்தா வீட்டை விட்டுட்டு குடும்பத்தை விட்டுட்டு இருக்கிற இடத்தை விட்டுட்டு மரணத்தை நம்பி பரலோகத்தை நம்பி காசிக்கு போவார். அதுவும் பரலோகத்துக்கு வேண்டிய சாதனமான அரணி உட்பட அத்தியோகத்திர சாமான்களையும் எடுத்துட்டு பிள்ளைக்கு சொல்லி வச்சு எவ்வளவு வேதத்திலையும் சம்ஸ்காரத்திலையும் பரலோகத்திலையும் அவளுடைய நம்பிக்கை. நினைச்சா கங்கைக்கு போட்டு கூடலாம் ஆனா கிடைக்கிறது ரொம்ப துர்லபமா இருக்கு. அவளுக்கெல்லாம் அப்படி ஒரு வசதி இல்லாத போது கிடைச்சிருக்கு. அவளுக்கு நம்மளோட நம்பிக்கை அதனால கிடைச்சிருக்கிறது. அஸ்தான சேவேத மனுஷ்யமான, அதுவும் மறிக்கிறது மரணம் நெருங்கினவன் எவன் கங்கையை சேவிக்காம இருப்பான். நான் போறேன்னு இவர் கிளம்பி நடந்தே போறார். இவர் வரதுக்குள்ள அங்க பல மகர்ஷிகள்லாம் வந்துட்டாலும் அந்த கங்கை கரைக்கு. ஏன்னா இவர் முன்னிட்டு கொண்டு சுபாச்சாரியால் பாகவதம் சொல்ல போறா, அப்பாட்ட பேசாத அருமையா சுபமா அமிர்தம் கிடைக்க போகுதுன்னு தத்ரோபஜத்முர்புவனம் புனானாஹ மகானுபாவாமுனயஸ்ஸ சிஷ்யாஹ பிராயேன தீர்த்தாபிதமாபதேசைஹி ஸ்வயம் ஹி தீர்த்தானி புனந்தி சந்தஹ. ஜன்முன்னா நடந்தே வந்தாலாம் மகரிஷிகள் சிஷ்ய பரிவாரங்களோட. மகானுபாவாக முனையா ச சிஷ்யாக, சிஷ்யர்களையும் அழிச்சிருந்தே மகானுபாவர்கள் நடந்தே வந்தாருன்னா இது என்ன கதை சொல்றீங்க? அந்த காலத்துல என்ன ஓலா உண்டா, ஊபர் உண்டா? ஊபர் வச்சுட்டா வர முடியும்? ட்ரெயின் உண்டா, பிளைட் உண்டா? நடந்துதானே வரணும். எங்க போகணும்னாலும் வண்டி இருந்தா வண்டியில போனாலும் நான் நடந்து போகலாம். அது போல நடந்துதானே வரணும். இது ஜன்மூன்னு ஒரு பதம் சொல்லுவானேன்னா அப்படி இல்லை. அவன் நினைச்சா ஆகாச கமனம் பண்ணி வந்துட முடியும் கங்கை கரைக்கு. நினைச்ச இடத்துல இருந்து கிளம்பி ஆகாச நந்தமா சித்தர்கள் இறங்கிடுவா. ஆனா அப்படி உள்ள மகாபுருஷால் நடந்தே வந்தான். எதுக்காக நடந்து வந்தாலும் தன் கால் பற்றி இந்த பாரத தேசம் பவித்திரமாகணும்னு எல்லாரும் என்ன இருக்கணும்னு நடந்து வந்தாங்க. ஆச்சாரியா பாரத யாத்திரை பண்ணா போல மகாபரிவா 85 வயசுக்கு மேல ஒரு தடவை யாத்திரை பண்ணிட்டான். 3 முறை பாரத தேசம் முழுக்க காலாரம் நடந்தா. வண்டியில ஏறதில்லை, வாகனங்கள்ல ஏறதில்லைன்னு இருந்தவா. கொஞ்ச நாள் மேலாக இருந்தால் அப்புறம் அதுவும் ஏறதில்லைன்னு ஒரு முடிவு பண்ணி காலாரையே நடந்து ஒரு நாளைக்கு 10 மைல் 15 மைல் பாரத தேசம் முழுக்க தீர்த்த யாத்திரை பண்ணினான். தத்ரோபஜத்முர்புவனம் புராணாஹ, புவனம் புராணாஹ, இந்த பூமியை பாவனமா ஆக்கணும்னு
மகானுபாவா முனையஸ்ஸ சிஷ்யாக. ஒரு கால் கங்கைக்கு நடந்தே வரணும். பதே பதே அஸ்வமேத ராஜசூயன் எல்லாம் இருக்கு. ஒரு பதமும் எடுத்து வச்சா அஸ்வமேதையாக பலம். கங்கையை நோக்கி போறேன் நானா அதுக்காக நடந்து வந்தாலும், கங்கா ஸ்நானத்துக்காக பாப ஹரங்கிறதுக்காக நடந்து வந்தாலும்னா கங்கையில போய் இவா ஸ்நானம் பண்ணி போறதுக்கு பாபமும் இல்லை, இவாளுக்கு ஒன்றும் பாபத்தை போக்குறா போல இல்லை, கங்கையும் இவாளுக்கு பாபமும் இல்லை. பின்ன எதுக்காக வந்தா ஏதோ காரணம் இருக்கணுமேன்னா ஸ்வயம் தீர்த்தானி புனந்தி சந்தா, தானே தீர்த்தர்கள். அந்த கங்கையில எத்தனையோ பேர் மகாசங்கல்பங்கள் பண்ணி இகஜன்மணி ஜென்மாந்தரேஷுவா ரகசியகிருதே பிரகாசிகிருதே ஜாகிருதி சுப்னே சுஷுப்தி அவஸ்தா சொல்லி சங்கல்பம் பண்ணி கோட்டிக்கணக்கான பேர் தன் பாப மூட்டையை கங்கையில இறக்கிட்டானா கங்கைக்கு சோம தாங்கல்லையாம் பாப சோமே. அந்த கங்கையுடைய பாபத்தை போக்குவோம் தான் போய் ஸ்நானம் பண்ணின்னு வந்தாலும் பிராயேன தீர்த்தாபிகமாபதேசை. புண்ணிய தீர்த்தங்கள்ல போய் ஸ்நானம் பண்ண பகவதனெல்லாம் எதிர்கொள்றதான். இந்த காவேரியும் கங்கை அம்மா எப்படி குழந்தையை கை தூக்கி அழைப்பாலோ அது போல அழைக்கிறதா. பகவத் படிக்கிறவன் மொத்தம் என் மேல ஸ்நானம் பண்றான், யாகங்கள்லாம் பண்ணவன் என் மேல ஸ்நானம் பண்றான்னு அம்மா வழியில குழந்தை துகஞ்சா அம்மா எவ்வளவு சந்தோஷப்படுவாள், அவ்வளவு சந்தோஷப்படுவாளா அந்த நதிகள். அவனுக்கும் அந்த ஆனந்தத்தை கொடுப்பா. அதனால ஸ்வயம் தீர்த்தா. சாதுக்கள் போய் பாபத்தை போக்கிக்கணும்னு போகிறதுக்கு அவசியம் இல்லை. அவ வாக்குல பகவான் நாமம் இருக்கு, ஹிருதயத்துல பகவான் இருக்கா, பாபமே இல்லை. ஆனாலும் கங்கைக்கு ஏற்பட்ட பாப சுமையை போக்குறதுக்காக தான் போனாலும் பிராயேன தீர்த்தாபிகமாபதேசை ஸ்வயம் ஹி தீர்த்தானி புனந்தி சந்தஹ. கங்கைக்கும் தீர்த்தம் பாபகரமான ஜலத்துக்கு தீர்த்தம்னு பேர், சாதுக்களுக்கும் தீர்த்தான்னு பேர். நாராயண தீர்த்தார், விஜய நாராயண தீர்த்தர் அப்படின்னு எல்லாம் சொல்றோம் இல்லையா. விஜய கோபாலன் தீர்த்தால். தீர்த்தால்னா ஏன் பேருன்னா இவாளும் தரிசன மாத்திரத்தினால பாபத்தை போக்கி விடுவாளா. காசி முதலிய இடங்கள்ல கங்கையும் ஸ்பரிசத்தினால பாபத்தை போக்குறது. அதனால பாபத்தை போக்குறதுல ரெண்டு பேருமே துணியா. ஸ்வயம் ஹி தீர்த்தானி புனந்தி சந்தஹ. யாராவது வந்திருக்காலும் பெரிய லிஸ்ட் சொல்றா. அத்ரி வசிஷ்டர் சவணர் சரத்வான் அரிஷ்டநேமி புகு அங்கிராஷ்டே எல்லாரும் வந்திருக்காலும். அத்ரிவசிஷ்டஸ்யவன சரத்வானி அரிஷ்டநேமி புகுரங்கிராஷ்டே பராசரோ காதிசுதோதராமஹ உதத்யேந்திர பிரமதேத்பவாஹு மேதாதிதிர்தேவலாஷ்டிஷேணஹ பாரத்வாஜோ கௌதமः பிப்பலாதஹ மைத்ரேய ஊர்வः கவசः கும்பயோனிः द्वैपायनो भगवान् नारदश्चे अन्ये च देवर्षि ब्रह्मर्षिवर्याः राजर्षिवर्यान्नादयश्चे नानाऋषेय प्रवरान् समेतानि अभ्यर्च्य राजा शिरसा वन्दे. அதிசுதர்னா விஸ்வாமித்ரர், கும்பயோகின்னா அகஸ்தியர், எல்லாரும் வந்திருக்காங்க. இந்த பாகவதத்தை எழுதின வியாசர் வந்திருக்காங்க. வியாசருக்கு உபதேசம் பண்ண நாரதர் வந்திருக்காரு. வியாசருடைய அப்பா பராசரர் வந்திருக்காரு. பராசரருடைய அப்பா சக்தி வந்திருக்காரு. சக்தியோட அப்பா வசிஷ்டர் வந்திருக்காரு. வசிஷ்டரோட அப்பா பிரம்மதேவன் வந்திருக்காரு. இந்த பாகவதத்தை எழுதின வியாசர் வந்திருக்காரு. இன்னும் பல மகர்ஷியர் வந்திருக்காரு. द्वैपायनो भगवान् नारदश्चे अन्ये च देवर्षि ब्रह्मर्षिवर्याः. தேவரிஷிகள், பிரம்மரிஷிகள், ராஜரிஷிகள். நாரதாதிகள் தேவரிஷிகள், சுகாதிகள் பிரம்மரிஷிகள், ஜனகாதிகள் ராஜரிஷிகள். இப்படி எல்லாரும் கூடியிருக்காங்க. अन्ये च देवर्षि ब्रह्मर्षिवर्याः राजर्षिवर्यान्नादयश्चे नानाऋषेय प्रवरान् समेतानि अभ्यर्च्य राजा शिरसा वन्दे. எல்லாரும் கூட்டியிருக்காள். அப்புறம் தான் ராஜாவே போறார். போன இடத்துல எல்லா மகர்ஷிகளுடைய கங்கையில போய் ஸ்நானம் பண்ணினா கரையில இத்தனை மகர்ஷிகள் இருக்கால் எல்லாருடைய பாதத்திலையும் திரண்டு நமஸ்காரம் பண்ணி பாதத்துடைய தலையில போட்டு இன்னைக்கு ஏழாவது நாள் மரணம், தட்சக தம்சம், பிராமண சாபம், ரொம்ப சிரமப்பட்டு வந்திருக்கேன், என்னை எப்படியாவது கரையேற்றி விடணும், பரலோகத்துக்கு ஏதாவது சாதனம் சொல்லணும், 4 7 காலம் ரொம்ப குறைச்சலா இருக்கு, அவகாசம்
அதுக்குள்ள நல்ல உபாயமா எனக்கு சொல்லணும்னு கேட்க, வேற புராணத்துல சொன்னால் ஒருத்தர் ஒரு தேவதையை நீ உபாசி கேமம் உண்டாக்குனாலும் ஹரிர் தெய்வம், சிவோ தெய்வம், பாஸ்கரோ தெய்வம், இப்படி ஒருத்தர் ஒண்ணு சொல்ல காலத்தை உபாசினார் ஒருத்தர். இப்படி ஒருத்தர் ஒண்ணு சொல்ல, இங்க பாகவதத்துல சொன்னா, அப்பா நாங்களுமே ஒருத்தரை எதிர்பார்த்துட்டு இருக்கோம், கொஞ்சம் அவசரப்படாதே இரு. அது இருக்கட்டும், அவர் வர பற்றியத போட்டு போடுவேன். அதுக்காக அம்மா கேட்டால் நீ எங்க போனேன், சாபம் எப்படி ஏற்பட்டது எனக்கு நீ சொல். தம்மா உபயாதம் பிரதியம் து விப்ராஹ கங்காஜலே வீத சித்தமீஷே ரிஜோபஸ்ருஷ்ட குஹகஸ்தக்ஷபோ வா தசத்வலம் காயதே விஷ்ணுகாதாஹ. ராஜா சொன்னால், பழங்கதை பேசுறதுக்கு உங்களுக்கு நிறைய ஆயுசு இருக்கு, எனக்கு டைம் இல்லை, நான் எங்க போனேன் என்ன பண்ணேன்னு இனிமே பழங்கதை பேச எனக்கு நேரம் இல்லை. அலம் அசத்வலம், அந்த கதையெல்லாம் போது எனக்கு சாபம் வந்துட்டு வந்த வரைக்கும் உங்களுக்கு சொல்லிட்டேன். எனக்கு சாபம் 7 நாள் மரணம், இதான் விஷயம். இனிமே எனக்கு நீங்க செய்ய வேண்டியது காயத விஷ்ணுகாதாஹ, விஷ்ணுவுடைய கதைகளை சொல்லுவோம். நான் 2 பேரை நம்பி வந்திருக்கேன்னா ராஜா. கங்காச்சலே வீத சித்தமீஷே, என் குலதெய்வமான கோபாலன ஹதயத்துல தூக்கி வந்திருக்கேன், கங்கையை நம்பி வந்திருக்கேன், சாதுக்களை நம்பி வந்திருக்கேன். நீங்க கைவிட மாட்டேன், கங்கையை கைவிட மாட்டா. ஆச்சாரியர்கள் சொன்னால் 4 ககாரம் கைவிடாதுன்னா, சதுர்ககார சம்யுக்தேன்னா 4 ககாரம் ஒரு நாள் கைவிடாது. கன்னு ஆரம்பிக்கிற 4 விஷயங்கள். அது என்னன்னா கீதா, கங்காச்ச, காயத்ரி, கோவிந்தே ஸ்திதே. பகவத்கீதையும் கைவிடாது, காயத்ரி மந்திரமும் கைவிடாது, கங்கையும் கைவிட மாட்டால், கோவிந்தனும் கைவிட மாட்டாள். கீதா, கங்காச்ச, காயத்ரி, கோவிந்தே ஸ்திதே சதுர்ககார சம்யுக்தே புனர்ஜன்ம ந வித்யதே அப்படின்னு பாரதத்தில் உள்ள ஸ்லோகம் பீஷ்மர்வால இருக்கு. இந்த ஸ்லோகம் இதை எடுத்து ஆச்சாரியா பாஷ்யத்துல இந்த 4 ககாரம் கைவிடாது குடிச்சுக்கோ அப்படின்னா, கங்காச்சலே வீத சித்தமீஷே, கங்கையை நம்பி வந்திருக்கேன்னா, எந்த ஒரு நாளும் கைவிட மாட்டாலும் நம்பி வந்திருக்கேன். பிராமணால் சாதுக்கள் உங்களை நம்பி வந்திருக்கேன். உடனே அவெல்லாம் கேட்டாலாம், நீ சக்கரவர்த்தியாச்சே, உன்னோட தேர் எங்கே, உன்னோட படைகள் எங்கே, யானைப்படை, குதிரைப்படை எங்கே, கூட சத்திர சாவரங்கள்லாம் எங்கேன்னா, ராஜா சொன்னாலும் நான் இருக்கிறபடி இருந்தா அவள் கூட இருப்பா. இவை என்னால யாருக்கும் உபயோகம் கிடையாது, எனக்கே உபயோகம் இல்லாத நான் நிற்கிறதே யார் என்னோட கூட இருப்பா. ஆனா எந்த காலத்திலையும் கைவிடாத என் கோபாலன ஹதயத்துல வச்சிருக்கேன். குருவாயூரப்பன் என்னோட கூட இருக்கா, நான் அவரோட கூட இங்க வந்திருக்கேன். நான் தனி ஆள் இல்லை, திருத சித்த வீசை ஹதயத்துல முடிச்சிருக்கேன். என் குலதெய்வமான கோபாலனே அவர் என்னோட கூட இருக்கார். எனக்கு அலம் காயத விஷ்ணுகாதா, விஷ்ணு கதையை சொல்லணும்னு சொல்லி, இது அவசரப்படாதே, இந்த பொறுமையா இருக்கிறாலாம் அவள் இருக்கோ அவசரமா இருக்கு. பொறுமையா இருக்கிறாள், அவளுக்கு நிறைய ஆயுசு இருக்கு, இவருக்கோ 7 நாள் தான் வச்சிருக்கு. இவர் அவசரம் அவளுக்கு புரியணும். இது பொறுமையா இருக்கிறா. கங்கை கரையிலையும் பிறண்டு அழுது எனக்கு யாராவது வழி சொல்லுவாருந்தோ ராஜா கதற காலத்திலே ஒரு காலில் போய் அவர் தலை முட்டின்னு தமேவ தேசம் பிரயோயதிச்சயா சுகசுதீமாதே அவதூதரேஷதுகே. யாரும் அவை நிற்கிறாளேன்னு தலையை முட்டின்ற காலை, அந்த காலுக்கு உடையவரை பார்க்கும்போது தலையை தூக்குறாள். ஹசரி கவலைப்படாதேன்னு கையை காட்டுறான். தமேவ தேசம், இந்த அவை யாரு கொடுப்பார்? கோயிலுக்கு போனா பெருமாள் கொடுப்பார், ஆச்சாரியன் கொடுப்பார், யாரும் பயத்தை தான் கொடுப்பார். உலகம் முழுக்க பயத்தை கொடுக்கறதா தான் இருக்கு. யாரையும் குறை சொல்றதுக்காக சொல்லல. கவலைப்படாதேன்னு சொல்றது ஆச்சாரியன் சொல்லுவார், பெருமாள் சொல்லுவார். தமேவ தேசம் பிரயோயதிச்சயா சுகசுதீமானி அவதூத வேஷதிர்கி அயத்ன சம்பர்தித துர்கலஜடஹ பிரகீர்ண கந்தாச்சல சூத்ரம் மலிகஹ தத்ராபவத் பகவான் வியாசபுத்ரஹ யதிச்சயா காமடமானோரபேக்ஷஹ அலக்ஷ்யலிங்கோ நிஜலாபதுஷ்டஹ
ऋतश्च बालैरवधूतवेषः तं दृष्टवर्षं सुकुमारपादे करोतु बाह्वं सकपोलगात्रम्. ஆச்சாரியனை அழகா வர்ணிக்கிறது இந்த ஸ்லோகம். 14 வயசா அப்பவே லோகத்துக்கு அபயம் கொடுக்க கிளம்பிட்டாலும் சுகாச்சாரியா. தம் துஷ்டவர்ஷம் சுகுமாரபாதே, அழகான பாதமா. கரோரு பாஹும் சகபோலகாத்ரம், அழகான அபயம் கொடுக்கிற ஹஸ்தமா, அழகான நேத்திரமா, முகமண்டலமா, நினைக்க நினைக்க மனசுக்கு சாந்திக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஆச்சாரியன். வியாசபுத்திரஹ, ஒன்றும் சாமானியப்பட்டவர் இல்லை, வியாச பகவானுடைய புத்திரர். பகவான் வியாசபுத்திரஹ எதிர்ச்சையாகாமூனபேட்சா, எதிர்ச்சையா வந்தார். எதிர்ச்சையான்னு என்ன அர்த்தம்னா தெய்வாக்னியான்னு அர்த்தம். எதிர்ச்சையா நடந்ததுன்னா சொல்றான் பாருங்க, இந்த தெய்வ சங்கல்பம்னு அர்த்தம். இவன் எதிர்பார்க்கல நடந்ததே எதிர்ச்சியன்னு இவன் சொல்றான். ஆனா தெய்வத்தினுடைய சங்கல்பத்தினால நடந்திருக்கு தெய்வாக்னியா. அந்த அவர் வர உடனே அவருக்கு ஒரு ஆசனம் கொடுக்கப்பட்டது. எல்லாரும் எழுதுண்டான். பெரிய பெரிய மகர்ஷிகள்லாம் இவர் வந்ததை பார்த்துட்டு பிரத்யுச்சிதாஸ்தே முனயஸ்வாசனேபியः தல்லக்ஷணஞா அபிகூடவர்ச்சஸ. 5000 வயசு 10,000 வயசான மகர்ஷிகள்லாம் இருக்கா. ஒரே அச்சுதாய நமஹ அனந்தாய நமஹங்கிறதுக்குள்ள 4 சமுத்திரத்தை குடிக்கக்கூடிய அகஸ்தியர்லாம் இருக்கா ஒரு ஆச்சமனத்திலே. கங்கையே குடிச்சிடக்கூடிய மகர்ஷிகள்லாம் இருக்கால். கமண்டூர்ல அடக்கிற மகர்ஷிகள்லாம் இருக்கா. அவெல்லாம் அன்னிமித்திரங்க விஸ்வாமின்னு சொல்ற விஸ்வாமித்திராதிகள்லாம் இருக்காது. அவ இந்த 16 வயசு பையனை பார்த்து பரபரந்து எழுந்து பிரத்யுத்திதாஹ சுவாசனேபியः, நாசனத்திலே எழுந்து முனையः தல்லக்ஷணஞா அபிகூடவர்ச்சஸம். அவருக்கு எல்லாரும் சுவாகதம் சொல்லி ஒரு ஆசனம் கொடுத்து உட்கார எட்டி இருக்கிறார் ராஜா. நேர்ல இருந்தவாள் சொன்னாலாம், எங்களை ஏதோ கேட்டியே, அவர் போய் கேள்வி சரியானவர் அவர் தான். அவர்கிட்ட கேட்டா ஒரு பதில் கிடைக்கும்னு சொல்ல அங்கேயிருந்து ஓடி வந்து ராஜா நமஸ்காரம் பண்ணி, ஏஷாம் சம்ஸ்மரணாத் பும்சாம் சத்யசுத்யந்தி வைஹாஹ கிம்புனர்தர்சனஸ்பர்ஷே பாதசூசாசனாதிபிஹி அபிமே பகவான் ப்ரீதஹ கிருஷ்ணஹ பாண்டுசுதப்ரியஹ வைஷ்வசேய ப்ரீத்யர்த்தம் தத்கோத்ரஸ்யே ஆத்தமம் பவஹ. நீங்களா வரலேன்னாரா ராஜா போய் நேர நமஸ்காரம் பண்ணி அவர் தன்னுடைய சிரஸை அந்த காலில் குட்டிட்டு, பிரம்மனே நீங்களா வரல, என் குலதெய்வம் கிருஷ்ணன் உங்களை அமைச்சு வச்சிருக்கா. பகவான் பிரீதஹ கிருஷ்ணஹா பாண்டுசுத பிரியஹா. எங்க தாத்தாட்ட அவருக்கு ரொம்ப பிரியம். ஆண்டவாள்கிட்ட பாண்டுசுதர்கள்ட்ட அவள்கிட்ட உள்ள பிரியத்துக்காக அவளுடைய பேரன் திக்கு தெரியாதே வழி தெரியாத வெங்கக்கரையில நிற்கிறானே, அவளுக்கு போய் நீங்க வழிகாட்டும் போது என் குலதெய்வம் உங்களை அமைச்சு வச்சிருக்கு. அபிமே பகவான் பிரீதஹா கிருஷ்ணஹா பாண்டுசுத பிரியஹா. எதுக்கு அப்படி அனுப்பணும் என்ன மெனக்கட்டினால், தாத்தா பக்தி பண்ணா பேரன் பதில் பிரியம் செய்வான் பகவான். வைஷ்வசேய பிரீத்யர்த்தம் தத்கோத்ரஸ்யே ஆத்தமம் பவஹ. ஸ்ரீரங்கத்திலே அளவந்தார் அப்படிங்கிற மகான் வர பிரதமமா ஸ்ரீரங்கத்துக்குள்ள வர நாதமுனிகள்னு அவருடைய தாத்தா ரொம்ப பக்தி. கண்ணாதத்து உயிராயிருந்து கண்ணாத கைங்கரியத்துல இருந்தவர் 30 வயசு கழிச்சு இப்பதான் வர கோவிலுக்குள்ளே. அப்பேற்பட்ட தாத்தாவுக்கு பேரனா பிறந்தவர். அவர் ரங்கநாதன்கிட்ட சொல்றாரு, இத்தனால நான் வரலையேன்னு நீ இந்த அபராதமா நீ எடுத்துக்காதே, எங்க தாத்தா உன்னையே நினைச்சிட்டு உன் கைங்கரியமேன்னு வாழ்ந்தார். அந்த நாதமுனிகளை பார்க்கிற பார்வையிலே என்னை நீ பார்க்கணும். அவரோட பேரன் நான் தாமகம் நாதமுனி விலோக்கிய. அவருடைய பேரன்கிற திருஷ்டியில பார்த்தேன்னா என்ன அனுகிரகம் பண்ணணும் தான் அவனுக்கு தோணும் அப்படின்னெல்லாம் பகவானுக்கு பிரார்த்திக்கிறாருன்னு ஆளவந்தாரோட சரித்திரம். அதுபோல எங்க தாத்தா பண்ண பக்திக்காக எனக்காக உங்களை அமைச்சு வச்சிருக்காரு பகவான். நீங்களா வரலே, சுவாமி அமைச்சு வந்திருக்கேன். உங்களை போல உள்ள ஆண்களை பிராதகாலம் நித்தியம் ஸ்மரிச்சாலே எல்லா குடும்பத்துக்கு எல்லா க்ஷேமங்களும் வந்துடும், எல்லா சமங்களும் நிறுத்தியாகும். குடும்பிகளுக்கு ஏஷாம் சம்ஸ்மரணா பும்சாம் சத்ய சுத்தியந்தி வைகுஹாஹ. மிகமே பாவனம் ஆகிடும். நினைச்சாலே இவ்வளவு பாக்கியங்கள் கிடைக்கும்னா உங்களை நேரையும் நான் பார்த்துட்டேன், உங்க காலையும் தொட்டுட்டேன். இப்போன தரிசன ஸ்பர்ஷ
பாத சௌச்சாசனாதிவி. எனக்கு என்ன கிடைக்காது, எனக்கு நீங்க சொல்லணும். 7வது மரணம், நான் என்ன பண்ணணும்? யசோதவ்யம் அதோஜவ்யம். நான் எதை கேட்கணும், எதை ஜபிக்கணும்? ஒரு 6 கேள்விகள் கேட்டா 5 செய்ய வேண்டியது, 1 விட வேண்டியது. செய்யக்கூடாதது என்னங்கிறதையும் சொல்லணும். ரூகி என்பா விபரியே சொன்னதுமே அபயம், கவலைப்படாதே. ஸ்ருதவ்யா கீர்த்திதவ்யஸ்ட ஸ்மர்த்தவ்யஸ்ட இச்சதா அபயம் அப்படின்னு மேலே சுகாச்சாரியாருடைய வாக்கு. பரீட்சித் ராஜன் சுகுருடைய காலடியை தஞ்சமா அடைஞ்சார் அப்படிங்கிறதோட பிரதமஸ்கந்தம் முடியறது. ஆச்சாரியனுடைய பெருமை முதல் ஸ்கந்தத்துல கடைசி அத்தியாயம் அப்படி பூர்த்தியாகிறது. நேரு சுகுருடைய வாக்கு. அது 2ய ஸ்கந்த கதை. நம்ம இப்போ சொல்லுவோம், குருவாயூர் மூலத்துல எல்லாருக்கும் கிடைக்கும். சுகாச்சாரியால் பரீட்சித்துக்கு அபயம் கொடுத்தாங்கிறதோட நீங்க சரித்திரம். பாலாம் ஸ்வகீயாம் தவ சந்நிதானே திவ்யான்னதானாத் பரிபாலயத்பிஹி சதா படத்பிஷ்ட புராணரத்னம் संसेवितायास्तु नमो हरे हे नारायण 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 गोपिका जीवन स्मरणं श्री सद्गुरु स्वामिनः।